நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்குறேன். என் பையனும் என் வீட்டுக்காரரும் ஒன்றா உட்காந்து பேசி நான் பார்த்ததே இல்லை. உண்மையிலே என்னன்னா, இந்த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்க முடியும். நம்ம வளர்ற கலாச்சாரத்தில் என்னன்னா அப்படி கிடையாது, அப்பாவும் பையனும் அப்படி இருக்கவே முடியாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. எப்படி பிதாவாகிய தேவனுடைய மடியிலே குமாரனாகிய தேவன் உட்கார்ந்தாரோ அதுபோல பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு உறவு ஏற்படும் என்பதுதான் வாக்குகளாக இருக்கிறது. பிரஷர்ல எதையும் செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்க பிள்ளைங்களை நீங்க வளர்த்தீங்கன்னா அது என்னைக்குமே பதட்டத்திலே இருக்கும். அழுத்தத்தில் அல்ல, அன்பிலே உங்கள் பிள்ளைகள் ஒன்றை செய்யும்படியாக தேவன் உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதுதான் டிவைன் பேரண்டிங். நிறைய நேரத்துல இவங்க விட்ட கனவை நிறைவேற்றுகிற ஒரு ஆளாகத்தான் இவங்க பிள்ளைய பார்க்குறாங்க. நான் ஓடணும்னு நினைச்சேன், ஓட முடியல, நீனாவது ஓடு. நான் பாடணும்னு நினைச்சேன், என்னால் பாட முடியல, நீனாவது பாடு அப்படின்னு இவங்க கனவின் நீட்சியாகத்தான் குழந்தைகள் என்ன பண்றாங்க பார்க்குறாங்களே தவிர அது ஒரு கனவோடு வந்திருக்கு. அதுக்குள்ள ஒரு தனித்துவத்தோடு அது வந்திருக்குதுன்னு சொல்லி அதை யாரும் பெருசா என்ன பண்றது இல்லை, பார்க்கறதே இல்லை. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தனித்துவமான குழந்தைங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இந்த மாதிரி சதுரம் போடுறோம், இல்லைன்னா வட்டம் போட்டு இதுக்குள்ள உட்கார்ந்தாதான் சரி அப்படின்னு ஒரு கல்வி முறையை உருவாக்கி வச்சிருக்கிறோம், ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுட்டோம். ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவம். அப்ப ஏன் அது வேற மாதிரி ஆயிடுது அப்படின்னா அது நல்லோராவதும் தீயோராவதும் யார்கிட்ட இருக்குதான், இஸ் பேரண்டிங். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பயம் அதுதானே. அது அவ்வளவுதாங்க, இந்த தலைமுறையை யாருங்க காப்பாற்ற முடியும்? இல்ல, என் பிள்ளைகளை காக்கக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஸோ பேரண்டிங்ல முக்கியமா என்னன்னா, நீங்க ஏதோ ஒரு தலைமுறைக்கு மட்டும் இல்ல, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும் போது ஒரு தலைமுறைக்கு மட்டும் இல்ல, இன்னொரு தலைமுறைக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அதனாலதான் ஒரு டீச்சராக, ஒரு பேரண்ட்ஸாக என்னத்தையோ உங்க குழந்தைங்க மனசுல போடக்கூடாது. ஒருவேளை ஒரு காரியம் உங்களுக்கு வராம போயிருக்கலாம், ஆனா இன்னொரு 100 காரியம் உங்களுக்கு வரும். ஒருவேளை இதிலே அவர்கள் தோற்றிருக்கலாம், ஆனால் இன்னொன்றிலே ஜெயிக்க வைப்பார், விடமாட்டார். ஒரு கல்விக்குள்ள உங்க பிள்ளைகளின் எதிர்காலம் இருக்குன்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்குள்ள என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கிறது. இஸ் நாட் இன் தி எஜுகேஷன், இஸ் இன் தி ஃபேவர் ஆஃப் காட், இஸ் இன் தி கிரேஸ் ஆஃப் காட். bless your children. உங்க பிள்ளைங்களை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைங்க மேல ஆசீர்வாதத்தை பேசுங்க. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது இருக்கிறார், ஆசீர்வதிக்கிட்டோம். போதகர்கள் ஆசீர்வதிக்கிட்டோம், நல்லது. அதை விட ரொம்ப முக்கியம், ஆஸ் அ பேரண்ட்ஸா நீங்க அவங்கள பிளஸ் பண்ணுங்க. சிலர் வழக்கமாகவே வச்சிருப்பாங்க, இவங்க கோபம், இவங்க எரிச்சல் எல்லாம் கொட்டுற ஒரு இடமா குழந்தைங்களை வச்சிருக்காங்க. நீங்க பாருங்க, தீவிரவாதியா இல்ல மோசமான ஆளா வர்ற எல்லாருமே ஒரு நல்ல பேரண்டிங் கிடைக்காததுனால வந்ததின் விளைவுங்கிறாங்க. உங்க குழந்தைக்கு ஒரு சோறு மட்டும் போடாது, உங்க குழந்தைங்களுக்கு வெறும் விளையாட்டு பொருள் மட்டும் கொடுக்கறது இல்ல, உங்க குழந்தைகளுக்கு உங்களையே கொடுங்க. ஒரு குழந்தைக்கு விளையாட்டு பொருளை விட அந்த குழந்தையோடு விளையாடுகிற ஒரு ஆள் தேவை. நம்ம என்ன நினைக்கிறோம், குழந்தைகளுக்கு கொஞ்சல் அல்லது அரவணைப்பு, முத்தங்கள், பாராட்டு இதெல்லாம் சின்ன வயசுல கொஞ்சம் தேவைப்படுது போல அப்படின்னு நினைக்கிறோம். அது அவ பெரிய பிள்ளை ஆயிட்டா, பெரிய பிள்ளை ஆன பிறகு ஒரு பெரிய இது தேவையில்லை. சொல்ல போனா பெரிய பிள்ளை ஆன பிறகுதான் ஒரு தகப்பனின் தாயின் அரவணைப்பும் முத்தமும் அந்த பிள்ளைக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. ஆண்டுடைய வார்த்தைக்கு இன்னைக்கு போகலாம். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம். மல்கியாங்கிறது வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் கடைசி புக்ஸ். கடைசி புக்கில் ரொம்ப முக்கியமான செய்தியெல்லாம் நிறைய இருக்குது, சரிங்களா? மல்கியா 2ஆம் அதிகாரம், தி சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல்கான சில வேத வசனங்களை இன்றைக்கி நாம் படிக்கலாம். சில நேரத்தில் எங்களுக்காக எதுவும் சொல்லாட்டோன்னா கூட பரவாயில்ல, எங்கள் பிள்ளைகளுக்காக ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடைச்சிச்சோ கிடைக்கலையோ, யாருக்கு கிடைக்கட்டும், என் பிள்ளைக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு பிள்ளைகள் தான் தங்கள் உலகம் அப்படின்னு வாழ்கிற ஒரு பெற்றோர்கள் நிறைந்த சமூகத்தில் நாம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கோம். அவங்களுக்காக என்ன வேணாலும். அதனால் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட குழந்தைங்களுடைய நம்ம ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா 500 ரூபா 600 ரூபா தான் பேண்ட்டு ஷர்ட்லாம் இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா 2000 ரூபா 3000 ரூபா இருக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியும், உங்களுக்கு 3000 ரூபானா வாங்க மாட்டீங்க, அவனுக்கு 5000 ரூபானாலும் வாங்குவீங்க. அது இவ்வளோ தான் இருக்கும். டே இவ்வளோ சரி பெரிய பேண்ட்டு 1500 ரூபாய்க்கு கிடைக்குது,
600 கிடைக்கிது, இது இம்புட்டு கொண்டு தான் இருக்குது இவ்வளவு. அவன் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது கூட அவனுக்கு தெரியுது. ஏன்னா குழந்தைக்காக நீங்கள் என்ன ரிஸ்க்னாலும் என்ன பண்ணுவீங்க, எடுப்பீங்க. குழந்தைங்க தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு மனது கொண்ட ஒரு உலகம் தான் இந்த உலகம். அதுவும் இந்தியன் பேரண்ட்ஸு கேட்கவே வேண்டியதில்லை. இதுவே ஃபாரின் கல்ச்சரில் இஸ் டிஃப்ரென்ஸ். அவன் ஒரு 16 வயசு 15 வயசு ஆன உடனே அவனே வேலை பார்த்து அவனே சம்பாதிச்சு அவனே அவன் எதிர்காலத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கான ஒரு கலாச்சாரம் அங்கே இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே கல்யாணம் முடிஞ்சு அவனுக்கு ஒரு பிள்ளை வரைக்கும் அம்மா அப்பா அந்த தொடர்பில் தான் போய்கிட்டே இருக்கும். சரி, இங்கே இது ஒரு கல்ச்சுரல் திங்ஸ். ஸோ நான் இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படின்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பிரசங்கம் கேட்கும்போது கூட என் பிள்ளைகளுக்காக அப்படின்னா அதுதாங்க பெருசு அப்படின்னு நினைக்கிற ஒரு மனோபாவம் நமக்கு இருக்குது. அதனால தான் இயேசு இப்படி சொல்கிறாரு, உன் பிள்ளைக்காக நீ இவ்வளோ யோசிக்கிறிய, நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறார். உன் பிள்ளை மேலே உனக்கு இவ்வளோ பாசம் இருக்க, உன் பிள்ளைக்கு நல்லது செய்யணுங்கிறதுல உனக்கு இவ்வளவு அக்கறை இருக்க, நீ யார் தெரியுமா, நீ என் பிள்ளை, நீ உன் பிள்ளைக்கு செய்யணுங்கிறத விட நான் உனக்கு செய்வேன் அப்படிங்கிற. ஆமென். பொல்லாதவர்களாகிய நீங்கள், பேரண்ட்ஸை பார்த்து என்னன்னு சொல்கிறாரு பாருங்க. இயேசுவுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியுது. என்ன சொல்கிறாரு, மோசமான ஆளு நீ, ஆனால் பிள்ளைங்க விஷயத்தில் பாசமான ஆள். மோசமான ஆள் தான், ஆனால் பிள்ளைங்க விஷயத்தில் நீ எப்படி ஆயிடுற, பாசமாயிடுத, உருகிடுத. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். எது நல்லதுன்னு கொடுக்கறதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கிற, அறிஞ்சு வச்சிருக்கிற. நீ கெட்டவன் தான், உன்கிட்ட சில குணங்கள் இன்னும் மாற வேண்டியது இருக்குதான். ஆனாலும் நீ எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும், ஊருக்கு கெட்டவனாக இருந்தாலும், உன் பிள்ளைக்கு நீ எப்படி இருக்க, நல்லவனாக தான் இருக்க. நீயே இப்படி இருப்பன்னா பரமபிதா தம் பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, நான் அவருடைய பிள்ளை, எனக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அப்போ உங்களுக்குன்னு வரும்போது இப்போ பாருங்க, நீங்கள் இந்த குணம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? எனக்கு இல்லாட்டனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்குங்கிற குணம் எங்கேருந்து வந்துச்சு? அது அப்பா கிட்ட இருந்து வந்துச்சு. இட்ஸ் a நேச்சர் ஆஃப் அவர் ஹெவன்லி ஃபாதர். இது அவருடைய குணங்க. அது உங்கள்கிட்ட இன்னும் இருக்குது. இன்னும் மனுஷன் கடவுளை விட்டு பிரிஞ்சாலும், கடவுளை கொஞ்சம் அறியாமல் அவன் இருந்தாலும், அவனுக்குள்ளே இன்னும் என்ன ஒட்டிக்கிட்டு இருக்கு, அந்த சாயல் அது ஒட்டிக்கிட்டே இருக்குது. தன் பிள்ளைக்காக அப்படிங்கிற மனசு இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் இவ்வளவு அக்கறையை வெளிப்படுத்த முடியும் என்றால், பரமபிதாவும் உங்களுக்கென்று ஒரு அக்கறையை, ஒரு பாதுகாப்பை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆமென். பிலீவ் ஹிஸ் குட்னஸ், பிலீவ் யுவர் ஹெவன்லி ஃபாதர்ஸ் குட்னஸ். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், நான் அவருக்கு பிள்ளையாக இருக்கிறேன். கடவுள்னாலே நீங்கள் நினைக்கிற மாதிரி கோயில்களுக்குள் வாழ்பவர் அல்ல. கடவுள் ஒரு குடும்பத்துக்குள் வாழ்பவர். God is not in the temple, God is in the family. உங்களால் நம்ப முடிய மாட்டேங்குது பார்த்தீங்களா? ஆனால் அதுதான் பைபிள். தேவன் ஒரு கோயில்களுக்குள் வாழ்கிறார் அப்படி இல்லை பைபிளில். தேவன் ஒரு குடும்பத்துக்குள் என்ன பண்ணுறாரு, வாழ்கிறார். ஏனென்றால் தேவனே ஒரு குடும்பமாக இருக்கிறார். தேவன்னாலே, கடவுள் அப்படின்னாலே முதல்ல நமக்கு ஞாபகம் வர வேண்டியது கோயில் அல்ல, குடும்பம். ஏனென்றால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. கடவுள்னு சொன்ன உடனே இந்த 3 பேர் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, 3 பேர் சொல்கிறோம். அதில் பாருங்கள், அந்த 3ல் என்ன இருக்குது? பிதானா என்ன? அப்பா. எல்லாம் சொல்லுங்கள், அப்பா. அப்போ என்ன தெரியுது? ஒரு அப்பா இருக்கிறாரு. அங்கே யார் இருக்கா? ஒரு பையன் இருக்கிறான். அங்கே யார் இருக்கா? ஒரு பையன் இருக்கிறான். நிறைய பேர் கேட்குறாங்க, அம்மா எங்கே போயிட்டாங்க? அவங்க தான் பரிசுத்த ஆவியானவர். ஹோலி ஸ்பிரிட் இஸ் த மதர் ஹோலி ஸ்பிரிட். அப்போ அப்பா, அம்மா, பையன், இந்த மூணையும் பார்த்தா அவங்களுக்கு என்ன தெரியுது? இதை பார்த்தா குடும்பம் தான் தெரியுது. அப்போ என் கடவுள் யாருன்னா, என் கடவுள்
குடும்பமாக இருக்கிறார். The family God, Father, Son, Holy Spirit. Holy Spirit means the mother, Holy Spirit. தாயை போல அவர் என்ன பண்றாரா? தேற்றுகிறார். அப்போ தேற்றவாளன், பரிசுத்தாவியானவருக்கு பேர் என்னதுதான்? தேற்றவாளன். அப்போ தேற்றும் தன்மை ஒரு தாய்மையின் தன்மையா இருக்கிறது. அப்போ கடவுள் தந்தையாக, தாயாக, மகனாக தன்னை 3 தன்மையிலும் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறார். அப்போ இதுதான் கடவுள் அப்படிங்கிறது தான் வேதாகமத்தின் போதனையாக இருக்கிறது. அந்த சாயலின்படியே அவர் மனிதனையும் உண்டாக்கினார் என்பதுதான் வேதத்தின் காரியங்கள். அப்போ ஒன்று நல்லா நமக்கு தெரியணும், அது என்ன அப்படின்னா, என்னுடைய தேவன் குடும்பங்களின் தேவனாக இருக்கிறார். ஆமென். இஸ் a family God. அவர் கோயில்களின் கடவுள்கள் அல்ல, அவர் குடும்பங்களின் கடவுளாக அவர் இருக்கிறார். ஸோ இது நமக்கு நல்லா புரியணும். இன்னும் சொல்ல போனால் பைபிள்ங்கிறது ஒரு உறவின் புத்தகமாகவே இருக்கிறது. இட்ஸ் எ ரிலேஷனல் புக். இட்ஸ் நாட் அ ரிலீஜியஸ் புக், இட்ஸ் எ ரிலேஷனல் புக். இதில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு புரியலைன்னா அதை உறவு ரீதியாக படித்து பாருங்க, புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது எல்லாமே உறவின் வார்த்தைகளாக இருக்கிறது. சரி, இப்போ கவனிக்கலாம். மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது. கடவுள் நினச்சா ஒரே நேரத்தில் எத்தனை பேர்னால என்ன பண்ண முடியும்? படைக்க முடியும். அவரால் முடியும், ஆனால் அவர் அதை செய்யலை. பாருங்கள், சம்டைம்ஸு இது செய்ய முடியும், ஆனால் என்ன பண்ணல? செய்யலை. ஏன் செய்யலை? ஏன் அவர் அப்படி பண்ணலை அப்படின்னா, அங்கே வேதவசனம் சொல்லுது, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. எல்லாம் சொல்லுங்க, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. பாருங்க, காட்லி ஆஃப்ஸ்பிரிங், ஒரு தெய்வீக சந்ததி வரணும், அல்லது காட்லி சீட் அப்படின்னு இருக்கு சம் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல. காட்லி சீட் ஆர் காட்லி ஆஃப்ஸ்பிரிங், ஒரு சந்ததி, தேவ பக்தியுள்ள சந்ததி, ஒரு தலைமுறை தான் கடவுளின் கனவாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ஒரு நல்ல தலைமுறை, ஒரு பக்தியுள்ள தலைமுறை, தேவனை அறிந்த ஒரு தலைமுறை தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இப்போ அவர் ஒரே நேரத்தில் பொதுன்னு நிறைய மனுஷங்களை அவர் உண்டாக்காம, அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் உண்டாக்கி அவர்களுக்கு தாம் யார் என்பதை என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துகிறாரு. இப்போ இவங்க என்ன பண்ணணும்? அவங்க தலைமுறைக்கு அதை என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். இப்படி தலைமுறையாக அவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடைகிற ஒரு சந்ததி வரணுங்கிறது தான் கடவுளுடைய நோக்கமாக இருக்கிறது. ஸோ தேவன் எப்பொழுதும் தலைமுறைகளை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒரு தலைமுறை எழும்புவதை அவர் என்ன பண்ணுறார்? விரும்புகிறார். அதனால தான் நிறைய நேரத்தில் நான் சொல்லுவேன், குழந்தை இல்லையேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி என் மூலமாய் வரும்படி தேவன் என்னை வைத்திருக்கிறார். ஆமென். ஆகையினால் அதில் இருக்கிற தடைகளிலிருந்து நான் வெளியே வருகிறேன். நான் ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுப்பேன். ஆமென். சில நேரத்தில் தேவனுடைய நோக்கங்களை நீங்கள் மையப்படுத்தும் பொழுது அதுவரை நடக்காதது நடக்க ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல. புரிஞ்சா உங்களுக்கு? நான் கொஞ்சம் வேகமாக சொல்லிகிட்டே இருக்கிறேன். தேவனுடைய நோக்கங்களை முன்னிட்டு ஒன்று சொன்னீங்கன்னா அது வேகமாகவே உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? நடக்க ஆரம்பிக்கும். ஒரு ஆண் பிள்ளை இருந்துச்சுன்னா அதை நான் தேவ நோக்கங்களுக்காக நான் கொடுத்துருவேனே அப்படின்னு அண்ணால் நினைத்த போது கர்ப்பங்கள் திறக்கப்பட்டது. அங்கே ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தன் வர ஆரம்பிச்சிடறான் பாரு. ஆமென். அதனால் பிள்ளை இல்லையேன்னு நீங்கள் இருக்காதீங்க. அப்படிப்பட்ட சில பேர் இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிறாங்க. எனக்கு சில்ட்ரனே இல்லைன்னா அடுத்த சில்ட்ரன்ஸ் டே உங்கள் பிள்ளையோடு நீங்கள் கொண்டாடுற மாதிரி ஐ ஸ்பீக் தட் பிளஸ்ஸிங்ஸ் இன் யுவர் லைஃப். இது ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கலாம், இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இன்னொரு தேவ பக்தியுள்ள சந்ததியை நீங்கள் பெறுவதற்கான ஒரு பலனை, நீங்கள் பெற்றெடுப்பதற்கான ஒரு கிருபையை இந்த கால வேளையில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் பேசுகிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. அப்போ தேவ பக்தியுள்ள சந்ததி வருவது தேவனுடைய நோக்கமும் திட்டமுமா இருக்குது பாருங்க. இதே மல்கியா கடைசி அதிகாரம், அதாவது 4வது அதிகாரம்
6வது வசனம் பாருங்க. பைபிளினுடைய கடைசி வசனமே என்னன்னு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கடைசி புத்தகம், கடைசி வசனமே என்னன்னு பாருங்க. நான் வந்து பூமியை சங்காரத்தால் அழிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா கடைசி வார்த்தையே. உறவுகள் நன்றாக இருக்கும், அதுதான் கடைசி வார்த்தையே. பிதாக்களின் இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பாதிப்பு, உறவுகளில் இருக்கிற பாதிப்பு நீக்கப்பட்டு உறவுகள் சரி செய்யப்படும். அப்பா பையன் உறவு ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்குறேன், நிறைய அம்மா சொல்லி, என் பையனும் என் வீட்டுக்காரரும் ஒன்றா உட்காந்து பேசி நான் பார்த்ததே இல்லை. மதர் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ரொம்ப வருத்தம். அப்பா பையனும் ஒன்றா உட்காந்து பேசி பார்த்ததே இல்லை. எப்போவுமே பாருங்கள், இந்த அப்பா பையனுக்கு நடுவில் பாலமாக யார் இருப்பா? அம்மா தான் இருப்பாங்க. இவங்க தான் ஒன்று சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. அவரும் டைரெக்டாக சொல்ல மாட்டார். யார்கிட்ட தான் சொல்லுவார்? உன் பையன்கிட்ட சொல்லிடு, அவன் அந்த ஆள்கிட்ட சொல்லிடுமா. ஸோ இப்படி தான் ஒரு கம்யூனிகேஷன் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மையிலே என்னென்னா, இந்த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்க முடியும். நம்ம வளர்கிற கலாச்சாரத்தில் என்னென்னா அப்படி கிடையாது, அப்பாவும் பையனும் அப்படி இருக்கவே முடியாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. இல்லை, எப்படி பிதாவாகிய தேவனுடைய மடியிலே குமாரனாகிய தேவன் உட்கார்ந்தாரோ அதுபோல பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு உறவு ஏற்படும் என்பதுதான் வாக்குகளாக இருக்கிறது. ஆமென். 30 வயசுலையும் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை கொஞ்சுகிறார். எத்தனை வயசுங்க? நம்ம என்ன நினைக்கிறோம், குழந்தைகளுக்கு கொஞ்சல் அல்லது அரவணைப்பு, முத்தங்கள், பாராட்டு இதெல்லாம் சின்ன வயசில் கொஞ்சம் தேவைப்படுது போல அப்படின்னு நினைக்கிறோம். சில சின்ன வயசுலையும் கொடுக்குறதில்ல, அது வேற கதை. 99 வாங்கியிருக்க, அந்த 1 எங்கே? அந்த 1 மார்க்கு எங்கே போச்சு? அந்த 1 எங்கே? ஆமாம், சிலது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போகாது, 35 40 தான் வாங்கியிருக்கோம். 8th விட்டு ரமேஷ் எத்தனை வாங்கியிருக்கான்? அவனுக்கு இந்த ரமேஷை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இவன் வேற வந்து தொலைஞ்சான், 10 மார்க் எப்போ பார்த்தாலும் கூட வாங்கிடுறான். என் முதல் எதிரியே வந்தான் பிரதர். ஸோ கம்பேர் பண்ணுறது மற்றவங்களோட. முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்கள ஒரு பர்ஃபார்மராக பார்க்காதீங்க, ஒரு 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 பர்சனாக பாருங்க. அவங்க ஒன்றும் பர்ஃபார்மர் கிடையாது. இதான் பர்ஃபார்ம் பண்ணியா, படிச்சியா, முடிச்சியா, செஞ்சியா, இப்படியே இருக்காது எப்பவும். இயேசு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரா, பண்ணலையா? 3.5 வருஷத்துல முடிக்க வேண்டியதை முடிச்சாரா, முடிக்கலையா? ஆனா பிதா என்ன பிரஷரை போட்டாரு இயேசு மேல? பிதா போட்ட பிரஷர் என்ன? ஏதாவது பிரஷர் போட்டாரா? மகனே என்ன கிணத்தடியில் உட்காந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? சிலுவையில் எவ்வளவு காரியங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. மீனை பொறிச்சுக்கிட்டு இருக்க நீ. 3 வருஷம் தான் இருக்கு மகனே, அதுக்குள்ள முடிக்கணும். எத்தனை தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியது இருக்குது, எம்புட்டு வாக்கு தத்தங்கள் இருக்குது, அம்புட்டியும் முடிக்கணும் அப்படின்னு பிதா இருக்க. ஏசு 12 பேர் அப்ரசன்டிகளா உங்களை வேற வச்சுக்கிட்டு ரூபா கான்ட்ராக்டா. பிதா அப்படி இருந்தா ஏசு எப்படிதான் இருப்பாரு? டென்ஷனாக தான் இருந்திருப்பாரு. ஏசு டென்ஷனாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு டென்ஷன் இயேசு கற்பனை பண்ணி பாருங்க. எப்போ பார்த்தாலும் அப்படி பார்க்க முடியுதா? ஒரு டென்ஷனான இயேசுவை உங்களால் பார்க்க முடியுதா இந்த பூமியில்? அவர் சாந்தமும் அமைதலும் உள்ளவராக இருந்தார். ஏமே எல்லாரோடு பேசுவதற்கும் சிரிப்பதற்கும் ஊழியம் செய்வதற்கும் விருந்துகளில் கலந்து கொள்வதற்கும் எல்லாத்துக்கும் இயேசுக்கு நேரம் இருந்தது. ஆனால் 3.5 வருஷத்தில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, பிதாவே நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் என்ன பண்ணேன், செய்து முடித்தேன். இட் இஸ் ஃபினிஷ்ட். எப்படிங்க இது நடந்துச்சு? அப்போ குழந்தைய எப்படி வளர்க்கணுங்கிறத அப்பா கிட்ட இருந்தால் கற்றுக்கணும்.
பேரண்டிங். என்ன பண்றாரு? ஒரு ப்ரெஷரையும் அவர் மேல போடல. மாறா இயேசுவை பார்த்து சொல்றாரு, அவர் சொல்றாரு, நீ என்னுடைய குமாரன், நான் உம்மில் பிரியமாய் இருக்கிறேன், நான் உன்னில் பிரியமாய் இருக்கிறேன். பாருங்க, 30 வயசுங்க இயேசுக்கு. 30 வயசுல பாராட்டு தேவையா? 30 வயசுல ஒரு கொஞ்சல் தேவையா? 30 வயசுல ஒரு என்கரேஜ்மெண்ட் தேவையானா? அது வரைக்கும் இயேசு எதுவுமே பண்ணல, இன்னும் சாதிக்கவே இல்லை. அவரு 30 வயசு ஆகுதுடா மௌனே, இன்னும் இழைச்சிக்கிட்டே இருந்தா எப்படி? இன்னும் எம்புட்டு காரியம் பண்ணணும், இந்த உளியை எடுத்து இழைக்கிறதுக்காக ஒன்று அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்னு அவர் எந்த டென்ஷன் ஆகலை. 30வது வயதில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மேலே வர்றாரு. வானம் திறக்கப்படுகிறது. பிதா தன் குமாரனை பார்த்து, தன் நித்திய குமாரனை பார்த்து, மனுஷகுமாரனா இந்த பூமிக்கு வந்திருக்கிற அவரை பார்த்து அவர் சொல்றாரு, நீர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம்? பிரஷர் தான் எல்லாத்தையும் செய்ய வைக்கும். இல்லை, பிரியம் தான் எல்லாத்தையும் செய்ய வைக்கும். ஆமென். ஒரு பெர்ஃபார்மர் மாதிரி உங்க பிள்ளைங்களை பார்க்காதீங்க, போட்டு அழுத்தாதீங்க. அன்பு கூறுங்கள். எல்லாம் சொல்லுங்க, அழுத்தாதீர்கள். சொல்லுங்க, அழுத்தாதீங்க. நல்லா அழுத்தி சொல்லுங்க. பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா என்ன பண்ணாதீங்க, அழுத்தாதீங்க, 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 அழுத்தாதீங்க. என்ன பண்ணுங்க? அன்பு கூறுங்கள். ப்ரெஷரில் எதையும் செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வளர்த்தீங்கன்னா அது என்றைக்குமே பதட்டத்திலே இருக்கும். ஆனால் அழுத்தத்தில் அல்ல, அன்பிலே உங்கள் பிள்ளைகள் ஒன்றை செய்யும்படியாக தேவன் உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறார். அதுதான் டிவைன் பேரண்டிங். அதனால தான் எபேசியரில் பவுல் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது இப்படி சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகும்படி செய்யாதீங்க அப்படிங்கிறார். பாருங்க, எபேசியர் 6:4 வசனம், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணாதீங்க, கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. சும்மா போட்டு அவங்கள எப்போ பார்த்தாலும் டென்ஷன் பண்ணுறது, அழுத்துறது, இந்த அழுத்தத்தை அவங்க மேலே தூக்கி என்ன பண்ணாதீங்க, வைக்காதீங்க. நிறைய நேரத்தில் இவங்க விட்ட கனவை நிறைவேற்றுகிற ஒரு ஆளாகத்தான் இவங்க பிள்ளைய பார்க்குறாங்க. இவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்ய முடியலையோ அதையெல்லாம் இவங்களை வச்சு இப்போ என்ன பண்ண பார்க்குறாங்க, செய்ய பார்க்குறாங்க. நான் ஓடணும்னு நினச்சேன், ஓட முடியல, நீனாவது ஓடு. நான் பாடணும்னு நினச்சேன், என்னால் பாட முடியல, நீனாவது பாடு. நான் பெரிய ஒரு ஆஃபீஸராக வரணும்னு நினச்சேன், முடியல, நீனாவது வா அப்படின்னு இவங்க கனவின் நீட்சியாகத்தான் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்களே தவிர அது ஒரு கனவோடு வந்திருக்கு, அதுக்குள்ள ஒரு தனித்துவத்தோடு அது வந்திருக்குதுன்னு சொல்லி அதை யாரும் பெருசாக என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, என் குழந்தைக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது, ஆகையினால் என் கனவை அதன் மீது சுமத்த மாட்டேன். அதுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, ஒரு கனவு இருக்குது, ஒரு லட்சியம் இருக்குது. அது என்னன்னு பார்க்கணும். பார்த்து அது நிறைவேறதுக்கு என்ன பண்ணணும், உதவி செய்யணும். அதனால தான் உங்களுக்கு பேர் பெற்றோர். பெற்றோர்னா என்ன? உங்களுக்கு தந்தோர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு பேர் என்னது? தந்தோர். உங்களுக்கு பேர் என்னது? பெற்றோர். அவர் தந்ததை நீங்கள் பெற்றிருக்கீங்க. உங்கள் வழியாக அது வந்திருக்குதே தவிர அது அவருடைய பிள்ளை, அது அவருடைய வாரிசு, அது அவருடைய நோக்கத்தை இந்த பூமியில் செய்கிறதுக்காக அது வந்திருக்குது. ஆமென். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தனித்துவமான குழந்தைங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, இந்த மாதிரி சதுரம் போடுறோம், இல்லைன்னா வட்டம் போட்டு இதுக்குள்ளே உட்கார்ந்தாதான் சரி அப்படின்னு ஒரு கல்வி முறையை உருவாக்கி வச்சுருக்கிறோம், ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுட்டோம். சில குழந்தைங்க அந்த வட்டத்துக்குள்ளே இருக்க மாட்டேங்காங்க. ஆமாங்க, ஒன்று உட்காரும், ஒன்று ஓடும். நம்ம என்ன சொல்கிறோம், உட்கார்ந்தாதான் அது சூப்பர் குழந்தை, ஓடுனா அது கெட்ட குழந்தை. பார், இவனை பார் எப்படி உட்கார்ந்துருக்கான். பைபிளில் பாருங்க, 2 குழந்தைங்க ஈசாக்குக்கு. ஒருத்தன் பேர் என்னது? ஒருத்தன் பேர் என்ன? ஏசா. இன்னொருத்தன் பேர் யாக்கோபு. பைபிள் சொல்லுகிறது, யாக்கோபு
குணசாலியும் கூடார வாசியுமா இருந்தான். அம்மா சேலையை பிடிச்சிக்கிட்டு கிச்சன்லேயே இருக்கான். யாரு? யாக்கோபு. ஏசா அவன் வீட்டிலே அவன் கால் இருக்க மாட்டுக்குங்க. அவன் வேட்டையாடுகிறவனாக, அவன் ஹண்டர், அவன் வேட்டையாடுறவன். அவன் வீட்டுக்குள்ளேயே அவனை பார்க்க முடியாது. அவன் ஃபுல்லாக மார்க்கெட்டிங் தான். இவன் டேபிளில் சேரில் உட்காரதுக்கு தான் லாக்கி. இப்போ இதுவுமே பாருங்களேன், வளர்ந்து வரும்போது தான் தெரியுது. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உட்கார்ற ஆளை மார்க்கெட்டிங் அனுப்பியிருப்போம். அவன் அங்கே போய் எங்கேயாவது உட்காந்துட்டு இருப்போம். இல்லை உட்கார விட மாட்டேங்காங்க, அதனால தான் இங்கே உட்காந்துருக்கன்னு உட்காந்துருப்பான். நல்லா போதியா அவன் மார்க்கெட்டிங்கு. ஆனால் இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அவனுக்கு உட்காரணும்னு நினைப்பான். அவனை என்ன பண்ணிடுவாங்கன்னா சுத்த விட்டுருவாங்க. இப்போ மாற்றி மாற்றி ஏதாவது பண்ணுறது பாருங்க. இதுதான் பிரச்சனையே. உங்களுக்கு லைஃப் ரொம்ப போரிங்காக இருக்குன்னா எதையோ மாற்றி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் வேலை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப வருஷமாக அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஏதோ கொஞ்சம் மாற்றி செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா கடவுள் அப்படி உண்டாக்கவே இல்லை. ஒருத்தனை குணசாலியாகவும் கூடாரவாசியாகவும் படைச்சார். பாருங்க, ஆதியாகமம் 25:27. இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது ஏசா வேட்டையில் வல்லவன், வேட்டக்காரன் அப்படிங்க. யாரு? ஏசா. அப்புறம் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். பாருங்க, காட்டுக்குள்ளேயே தங்கியிருக்கான். ஆள் வீட்டிலே காணும். வன சஞ்சாரின்னா என்னது? இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் காட்டுக்குள்ளேயே போயிருப்பாங்க. மிருகங்களோட, இயற்கையோட. இப்படிப்பட்ட ஆபத்தில் உயிர் பிழைத்தது எப்படி? இந்த புழுவை சாப்பிட்டு வந்தீங்கன்னா விட்டமின் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிமா. காட்டுக்குள்ளே கிடக்கான். டிஸ்கவரி சேனல் மாதிரி அவன் அதுலேயே இருக்கான். நம்ம இவன் இந்த புள்ள பாரியா இருக்கவே மாட்டேங்குங்க. இல்லை, அது வனசஞ்சாரியா இருக்கும். ஒருவேளை நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே வந்தாதான் அது சரி அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. அதனால தான் குழந்தைய வளர்க்குறதுக்கு கொஞ்சம் கடவுள்கிட்ட ஞானத்தை கேட்கணும். நம்ம எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க, ஆண்டவரே இந்த பிள்ளைய வளர்க்குறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்ட்டு? இவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்களா? அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். ஏன்னா ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு தனித்துவம். எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவம். அப்போ ஏன் அது வேற மாதிரி ஆயிடுது அப்படின்னா, அது நல்லோராவதும், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லோராவதும் தீயோராவதும். அதில் அதுலேயும் பாருங்க, அன்னை வளர்ப்பிலையாம். அப்போ அப்பாவுக்கு பொறுப்பே கிடையாதா? அப்போ நல்லோராவதும் தீயோராவதும் யார்கிட்ட இருக்குதான்? இஸ் பேரண்டிங். எல்லாம் சொல்லுங்க, பேரண்டிங். ஸோ பேரண்டிங் இஸ் அ பவர்ஃபுல் திங்ஸ். நீங்கள் சில நினைக்கிறாங்க, நீங்கள் அதாவது நம்மளால் என்னங்க முடியும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தானங்க அப்படிங்க. அதான், அந்த குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் செய்யுங்க, மீதியை கர்த்தர் செய்வார். ஒரு எல்லை இருக்குது எப்போவுமே. பேரண்டிங்க்கு ஒரு எல்லை இருக்குது. அதுக்காக நம்ம பண்ண மாதிரியே அது வந்துடுதும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் பங்கை செய்யுங்க. இப்போ 3 மாதம் வரைக்கும் மோசைய மறைச்சு வைக்க முடிஞ்சிச்சு. யாரால? மோசையின் தாய். மோசைய எத்தனை மாதம் மறைச்சு வைக்கிறா? 3 months. வேதவசனம் சொல்லுது, எல்லா குழந்தையும் செத்துக்கிட்டு இருக்கு, எல்லா குழந்தையும் மறிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த குழந்தை மட்டும் மறியாமல் இருக்கு. ஏன் மறியாமல் இருக்குன்னா, இந்த பெற்றோரின் விசுவாசம். ஆமென். faith makes the difference. எல்லாம் சொல்லுங்க, faith makes the difference. எல்லா குழந்தை மாதிரி தான் என் குழந்தையும் போயிடும் அப்படி கிடையாது. நீங்கள் தேவனை நம்பும் பொழுது, நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் குழந்தைகள் பாதுகாக்கப்படுவார்கள். உங்கள் குழந்தை மேலே ஒரு பாதுகாப்பு உண்டாயிருக்கும். ஆமென். வேதவசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே மோசையின் பெற்றோருக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்களேன். விசுவாசத்தால ராஜ்யத்தை பிடிச்சாங்க, விசுவாசத்தினால பிசினஸ்ல ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஃபெய்த் எங்கேயும் வேலை செய்யுது. பேரண்டிங். எல்லாம் சொல்லுங்க, பேரண்டிங். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே, எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம்
ஒளித்து வைத்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, 3 மாசம். முடிஞ்ச வரைக்கும் பேரண்டிங்ல அவ செய்ய வேண்டியது என்ன பண்ணிட்டா, செஞ்சுட்டா, பை ஃபெய்த். ஆனால் மற்ற குழந்தைங்க 3 மாசம் கூட இல்லை. மற்ற குழந்தைங்க எவ்வளோ நாள் தான் இருந்துச்சு? பெத்த உடனே எங்க என்ன பண்ணிட்டாங்க, நதியில் தூக்கி போட்டாங்க, கொண்டு போட்டாங்க. ஆனால் பை ஃபெய்த், ஏன் குழந்தை சாகாது. ஊர் முழுதும் சட்டங்க, குழந்தைங்க கெட்டு போயிடும், குழந்தைங்க செத்து போயிடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பயம் அதுதானே. அது அவ்வளோதாங்க. இந்த தலைமுறையை யாருங்க காப்பாற்ற முடியும்? இல்லை, என் தலைமுறையை காக்கிற ஒருவர் இருக்கிறார், என் சந்ததியை காக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார், என் பிள்ளைகளை காக்கக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தானங்க. வெளியில போனா யாருக்குங்க? வெளியில போனா ஒருத்தர் இருக்கிறார். கடற்கரைக்கே போனாலும் வானத்துக்கே போனாலும் அவனை காக்கக்கூடிய ஒரு தேவன் எனக்கு ஒருவர் இருக்கிறார். ஆஸ் அ பேரண்ட்ஸா நான் இவ்வளோ தான் செய்ய முடியும். ஆமாம், அதை செய்யுங்க பை ஃபெய்த். 3 மாதம் என் குழந்தையும் சாவும், என் குழந்தையும் செத்து போயிடும், என் குழந்தையும் அப்படி தான் நினைக்கல. என் குழந்தை அப்படி இருக்காதுங்க. நான் கர்த்தரை நம்புறேங்க. ஒரு பெற்றோரின் விசுவாசம் ஒரு அழிவில்லாத தலைவனை ஒரு தலைமுறைக்கு தந்தது. ஆமென். தட் இஸ் அ பவர் ஆஃப் பேரண்டிங். சும்மா கிடையாது இந்த பேரண்டிங்கிறது. நீங்க பேரண்டிங்ல ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். இவா இவ்வளோ தூரம் நீ வந்தல்ல, 3 மாசம் வரைக்கும் நீ வந்துட்டல, இனிமே 80 வயசு இல்லை, சாகிற வரைக்கும் அந்த மோசையை நான் பார்த்துக்கிறேன். சாகிற வரைக்கும் அந்த மோசையை நான் பார்த்துக்கிறேன். பாருங்க, அந்த குழந்தை யார் கையில் சிக்குது? யார் கொல்லணும்னு சட்டம் போட்டாங்களோ அந்த ராணி அன்னைக்கு குளிக்கிறதுக்கு எங்கே வர்றா? அந்த நைல் நதிக்கு வர்றா. திறந்து பார்த்தா உள்ள ஒரு எபிரேய குழந்தை. அவன் நினச்சா, பாரு இங்கே யாரோ மறைச்சி வச்சுருக்காங்க, அதை கொன்றுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் என்னமோ தெரில, ஒரு ஃபேவர் அந்த குழந்தை மேலே. நான் சொல்கிறேன், அழிக்கணும்னு நினைக்கிற சக்திகளுக்கு நடுவில் உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் தலைமுறைக்கு ஒரு தயவை தேவன் பாராட்டுகிறவராக இருக்கிறார். ஒரு தயவை உங்கள் தலைமுறைக்கு அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். ஓ, என் குழந்தை கெட்டு போயிருமே, இனிமே என்ன ஆகும்? என் கைக்குள்ளே இருந்த வரைக்கும் அது நல்லா இருந்துச்சு, இப்போ என் கையை தாண்டி போச்ச. உங்கள் கையை அது தாண்டலாம், ஆனால் அவர் கையை தாண்டி அது போல, அவர் கரத்தை தாண்டி அது போகலை. நீட்டப்பட்ட கரம் ஒன்று இருக்கிறது, அது உங்கள் தலைமுறையை அது பாதுகாக்கும். என் கைக்குள்ளே இருந்தால் அது நல்லா இருந்திருக்கும், என் கையை விட்டு போயிட்ட, கவலைப்படாதீங்க. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ சொல்லிட்ட, உனக்கு முடிஞ்ச வரைக்கும் நீ கற்றுக் கொடுத்துட்ட, ஆனால் இனிமே நீ கவலைப்படாத. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். பாருங்க, பிள்ளைகளை குறித்து கடவுள் பேசும்போது எப்படி பேசுறாரு பாருங்க. அவர்கள் ஒளிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, ஒளிவமர கன்று. ஆமென். அதனால தான் இப்படி நெடுன்னு வளர்ந்துருக்கானோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒலிவ மர கன்று அப்படின்னு ஏன் சொல்லப்படுது? வேறு எத்தனையோ மரங்கள் இருந்தாலும் ஏன் அந்த மரத்தை சொல்லியிருக்குது? சரி, அதே சங்கீதம் 128 உன் மனைவி உன் வீட்டோரங்களில் எப்படி இருப்பா? கனிதரும். ஏன் திராட்சை செடியோட கம்பேர் பண்ணுறாங்க? எல்லாமே சும்மா என்னத்தையோ ஏதாவது பக்கத்தில் அவர் பார்த்தாரு, திராட்சை செடி இருந்தது எழுதிட்டாருன்னு நினச்சிக்க கூடாது. அப்படி கிடையாது. ஏன் திராட்சை செடின்னு சொன்னாங்கன்னா, திராட்சையில் தான் மது தயாரிக்கிறாங்க, போதை தயாரிக்கிறாங்க, இன்பம் பிழியப்படுகிறது. உன் மனைவி உனக்கு இன்பம் தருகிறவராய் இருப்பார், கிறங்கி கொண்டே இருப்பாய். ஆமென். ஒயினே உனக்கு தேவையில்லை, ஒய்ஃபே உனக்கு ஒயினுப்பா. இதுக்கு யாராவது ஒரு 2 கோடி ரூபா எனக்கு ஆஃபரிங் கொடுத்துருக்கணும். சரி, நீங்கள் போங்க. உனக்கு ஒயின் தேவையில்லை, ஒய்ஃபே உனக்கு என்னது தான். ஆனால் ஒய்ஃபு ஒயின் மாதிரி இல்லைன்னா அப்புறம் ஒயின் தான் தேவைன்னு போக வேண்டியதான். ஹலோ, இதுக்கும் ஆஃபரிங் கொடுப்பீங்களா? இதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. அப்படிங்கிறாங்க நிறைய பேர். அப்படிதான் இருக்கு. அவள் நேசத்தால் நீ எப்படி இருப்ப? மயங்கி இருப்ப. திராட்சை ரசம் எப்படி மயக்கத்தை தருதோ அதுபோல ஒரு விதமான மயக்கம் உன் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும். உன் மனைவியின் மூலமாக அது இருக்கும். உன் மனைவி கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள்.
அப்போ ஒரு கம்பேரிட்டிவ்க்கு வந்து சும்மா சொல்லலை பாருங்க, திராட்சை செடி அப்படின்னு சும்மா சொல்லலை. அது மாதிரி ஒலிவ மர கன்றுன்னு ஏன் சொல்லியிருக்கு பாருங்க. எல்லா மரங்களை தேக்கு சொல்லியிருக்கலாம், சந்தனம் சொல்லியிருக்கலாம், என்னெல்லாமோ சொல்லியிருக்கலாம். ஏன் இந்த ஒலிவ மரம் சொல்கிறாங்கன்னா, இந்த ஒலிவ மரத்துக்கு இருக்கிற ஒரு தன்மை என்னென்னா, உங்களுக்கு தெரியும், நோவா காலத்தில் வெள்ளம் வருது, எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. சிலதை மட்டும் பேழைக்குள்ளே வச்சுருந்தாங்க. வெளியில் இருக்கிற மரம், செடி, கொடி, மிருக ஜீவன்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. எல்லாம் அழிந்து போனாலும் ஒன்றே ஒன்று மட்டும் துளிர் விட்டு நின்னுது. அதுக்கு பேர் ஒலிவ மரம். அதுக்கு மேல் ஒலிவ மரம். இப்போ கவனிங்க, இப்போ என்ன சொல்கிறாரு? உலகம் மோசமான உலகம், உலகம் கெட்ட உலகம், இந்த கெட்ட உலகத்தில் என் பிள்ளை போய் ஒரு மாதிரி ஆயிருமோ? கடவுள் சொல்கிறாரு, அவ்வளவு அழிவிலையும் ஒலிவ மரம் துளிர்த்து நின்றது போல எத்தனை கேடுகளுக்கு நடுவுலையும், எத்தனை கெட்ட காரியங்களுக்கு நடுவுலையும் உன் சந்ததி ஒலிவ மர கன்றுகளைப் போல அது இருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஒலிவ மர கன்று. ஆமென். அதுவும் பாருங்க, உன் பந்தியை சுற்றிலும். ஆமென். அப்படின்னா என்ன? உன் கண்கள் அதை காணும். அன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் ஃபேமிலியில் ஒருத்தவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவர் பேசுனது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தந்துச்சு. அவருக்கு ஒரு 65 வயசு இருக்கும். அவர் சொல்கிறாரு, இப்போ என் பிள்ளைங்களை நான் பார்த்தேன், என் பிள்ளைங்களுக்கும் பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. என் கையால் தான்ப்பா அன்னைக்கு தயிர் கேட்டாங்க, போட்டு விரவி ஒவ்வொன்றுக்கா ஊட்டினேன். எல்லாம் என் வீடு ஃபுல்லாக என் பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க, பேர பிள்ளைங்கன்னு இப்படி பார்த்துட்டேன். இப்போ கூட நான் கடவுள்கிட்ட போனால் பேருவேன்ப்பா, ஏன்னா எனக்கு நிம்மதியாகிடுச்சு வாழ்க்கை அப்படிங்கிறார். 65 தான். ஆனால் அப்போ பாருங்களேன், ஒரு மனுஷனுடைய சந்தோஷங்கிறது எப்படி இருக்குதுன்னா, ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறை அதனுடைய வாழ்வை பார்த்தாலே ஒரு நிம்மதியும் ஒரு சமாதானமும் வந்துடுது பாருங்க. ஆமென். எனக்கே அவர் அன்றைக்கி என்னமோ புதுசாக ஒன்று சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது. என்ன இவ்வளோ நிறைவாயிட்டாரு, அவ்வளோந்தாங்க பார்த்துட்டேன் நான், நிறைவாக இருக்குது அப்படிங்கிறார். அப்போ எனக்கு இந்த வசனம்லாம் எனக்கு அப்போ தான் புரியுது பாருங்களேன். என்ன சொல்கிறாரு? உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நீ காண்பாய். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய சமாதானத்தை அவர் வைத்திருக்கிறார், பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் நம்ம புரியணும் பாருங்க. இது புரிஞ்சாதான் இந்த தீமை நிறைஞ்ச உலகத்தில் என் தலைமுறை காக்கப்படும்ங்கிற விசுவாசம் வரும். ஸோ மோசையின் பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, விசுவாசிக்கிறாங்க. அவ்வளோதான், எல்லா பிள்ளையும் சாவுது, என் பிள்ளை சாகாது, என் பிள்ளை பிழைக்கும். வெறும் பிழைக்கிறது மட்டும் இல்லை, அவளுடைய ஃபெய்த்து, அவள் தேவனை நம்பினது எந்த அளவுக்கு தூக்கிட்டு போச்சுன்னா, அழிக்கணும்னு நினச்ச அதே குடும்பம் பக்கத்தில் ரூம்பு போட்டு மோசையை வளர்க்காங்க. இன்னும் சொல்ல போனால் மோசைக்கு ஸ்பான்சரே யார் தான் பண்ணுறா? பார்வோன் தான் பண்ணுறான். மற்றவங்களெல்லாம் அழித்த அதே பார்வோன் மோசேக்கு ஸ்பான்சர் பண்ணுற ஒரு வேலையை செய்கிறான். அதான் the favor of God. கடவுளுடைய கரமும் தயவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா, அழிக்கிற மனிதர்களே உங்களுக்கு உதவுகிறவர்களாக, தயவை செய்கிறவர்களாக அவர் மாற்றுகிறார். இந்த குழந்தைய வளர்க்க யாராவது ஒரு பெண் இருந்தால் கூட்டிட்டு வாங்களேன் அப்படின்னோடனே இந்த மீரியம் போய் யாரை கூட்டு வந்துடுறா? அம்மாவே கூட்டு வந்துடுறா. இது எவ்வளோ பெரிய கிரேஸ் பாருங்க. என் பிள்ளைக்கு எப்படி செலவு பண்ணுவேன், எப்படி படிக்க வைப்பேன், என் பிள்ளைக்கு எப்படி கெட்டி கொடுப்பேன். ஸ்பான்சர்ஷிப் வருதுங்க, ஸ்பான்சர்ஷிப் வருது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவிகள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பண உதவிகள் வருகிறது. ஆமென். ஆண்டவர் பேரண்டிங்க்கு உதவு வர்றாங்க. நம்ம ஏன் வாழ்க்கையில் எல்லா காரியத்தை கொடுத்து கஷ்டப்படுறோம் தெரியுமா? தேவன் வேற வாழ்க்கை வேற நினைக்கிறதுனால தான். மறுபடியும் சொல்கிறேன், தேவன் வேற வாழ்க்கை வேற அப்படி நினைக்கிறதுனால தான் கஷ்டப்படுறோம். வேதவசனம் சொல்லுது, மனைவியை கண்டடைகிறவன் என்னென்னு வீட்டில் நீங்கள் போய் கேட்டுக்கோங்க, அது ஏன்ட்டு சொல்லக்கூடாது. மனைவியை கண்டடைகிறவன் எதை கண்டடைகிறான்? நன்மையை கண்டடைகிறான். அவன் கர்த்தரிடத்திலிருந்து. அப்படின்னா என்ன? இதுக்கப்புறம் ஒரு ஃபேவர் உனக்கு ஓப்பன் ஆகுது, இதுக்கப்புறம் ஒரு தயவு உனக்கு ஓப்பன் ஆகுது. ஆமென். வேதவசனம் சொல்லுது, யார் நல்லவனா? நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை வைத்து விட்டு போகிறான். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லவன்னா யார் தெரியுமா? அவன் பிள்ளைக்கே ஒன்னத்தையும் செய்யாமல் இருக்கிறவன் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க.
பிள்ளைங்களை கவனிக்காத ஒரு ஆணா நம்ம சுற்றிட்டு இருந்தோன்னா அது வேதவசனம் அது ரொம்ப பெருசாக இது பண்ணல பாருங்க. என்னைக்கு ஒரு மனுஷன் கடவுளுக்கு முன்னாடி வந்து நின்று என் மனைவியும் பிள்ளையும் நான் நல்லா பார்த்துக்கணும் ஆண்டவரேன்னா பரலோகமே அவனுக்கு செவி சாய்த்து ஆகணும். ஏன்னா இது இவன் உண்டு பண்ணது ஒரு விஷயம் கிடையாது. குடும்பங்கிறது இவனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. இது பரலோகத்தினுடைய ஒரு காரியமாக அது இருக்கிறது. அது பரலோகம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இல்லைங்க அது நானும் என் குடும்ப வாழ்க்கை இல்லை, கடவுள் அங்கே வர்றாருங்க, கடவுள் அதில் தலை இடுகிறார். என் மனைவியை நல்லா பார்த்துக்கணும்னா அதுக்கு ஒரு தயவை தரார். என் பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கணும்னா அதுக்கு ஒரு கிரேஸ் அவர் தராருங்க. அப்போ கவனிங்க, நல்லவன் எல்லாம் சொல்லுங்க, நல்லவன் சவுண்டா சொல்லுங்களேன். யாராவது இருக்கீங்களா நல்லவன்? சொல்லுங்க, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். எல்லாம் சொல்லுங்க, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்ன வச்சுட்டு போறான்? சுதந்திரம் வைத்து போகிறான். சில்ட்ரன்ஸ் அண்ட் சில்ட்ரன், அதாவது ஒரு தலைமுறைக்கு மாத்திரம் அல்ல, இன்னொரு தலைமுறைக்கும் அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான். ஸோ பேரண்டிங்கில் முக்கியமாக என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு தலைமுறைக்கு மட்டும் இல்லை, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும் போது ஒரு தலைமுறைக்கு மட்டும் இல்லை, இன்னொரு தலைமுறைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் கடவுள் சொல்கிறாரு, 1000 தலைமுறைகளுக்கு நான் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறேன். 1000 generations. ஆமென். 1000 தலைமுறைகளுக்கு நான் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறேன். அப்போ நம்முடைய தலைமுறையின் மீது இரக்கம் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என் தலைமுறை மேலே ஒரு இரக்கம் இருக்கிறது, ஒரு தயவு இருக்கிறது. அந்த கடவுளுடைய இரக்கமும் தயவும் என் தலைமுறையை நல்லா வைக்கும், அவங்கள வாழ வைக்கும், அவங்கள உயர்த்தும், அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அது செய்யும். இதை பேசுங்க ஒவ்வொரு நாளையும். உருப்பிட மாட்டான் சொல்லாதீங்க ஒரு நாள், இது விளங்காது. எனக்கு ஒரு ஜோக் படித்தேன். ஒரு டீச்சர் வந்து சொல்கிறாங்க, உனக்கெல்லாம் மாடு மேய்ச்சாதான்ட்டு அறிவு வரும் அப்படின்ட்டு. அப்போ அந்த பையன் டீச்சரை பார்த்து கேட்கான், நீங்கள் ரொம்ப அறிவாளியாக இருக்கீங்களே, நீங்கள் நிறைய மாடு மேய்ச்சிங்களா? எதையாவது நம்ம போட்டு விட்டுருதோம், அதுகள் மனசில் ஆழமாக பதிஞ்சிடுது, நம்மளால் முடியாது போல். அதனால தான் ஒரு டீச்சராக, ஒரு பேரண்ட்ஸாக என்னத்தையோ உங்கள் குழந்தைங்க மனசில் போடக்கூடாது. ஒருவேளை ஒரு காரியம் அவங்களுக்கு வராமல் போயிருக்கலாம், ஆனால் இன்னொரு 100 காரியம் அவங்களுக்கு வரும். ஆமென். ஒருவேளை இதிலே அவர்கள் தோற்றிருக்கலாம், ஆனால் இன்னொன்றிலே ஜெயிக்க வைப்பார், விடமாட்டார். ஆமென். அவங்க ஜெயிப்பாங்க. ஆமாம். ஒருவேளை உட்கார்ந்து புத்தகத்தை நல்லா படிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் நல்லா வருவாங்க. கர்த்தர் அந்த மாதிரி உங்கள் பிள்ளைய என்ன பண்ணுவார்? உயர்த்தி வைப்பார். ஒன்று தான் எல்லாமே நினைக்காதீங்க. ஒரு கல்விக்குள்ள உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்குள்ள என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கிறது. இட்ஸ் நாட் இன் த எஜுகேஷன், இட்ஸ் இன் த ஃபேவர் ஆஃப் காட், இட்ஸ் இன் த கிரேஸ் ஆஃப் காட். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கல்வியில் அல்ல, கர்த்தருக்குள் இருக்கிறது, அவருடைய தயவுக்குள் இருக்கிறது, அவருடைய கிருபைக்குள் இருக்கிறது. முதல்ல சொன்ன ஒரு பெரிய ப்ரெஷரை போடாதீங்க, அவங்க மேலே ப்ளஷரை வைங்க. நாட் ப்ரெஷர், ப்ளஷர். அழுத்தத்தை அல்ல, அவங்க மேலே அன்பை வைங்க. ஏன்னா பிதாவாகிய தேவன் இயேசுவின் மீது வைத்த அன்பு தான் இயேசுவை அவ்வளோ பெரிய காரியங்கள் செய்ய வைத்தது. அவர் வந்து போய் சொல்கிறாரு, டாடி ஐ ஃபினிஷ்ட் எவ்ரிதிங், சூப்பர் நம்ம அவனை அப்படிங்கிறார். என்னை அனுப்பின வேலையை நான் செய்து முடித்தேன். உங்கள் பிள்ளைங்க சூப்பராக செய்வாங்க. அன்பு வைங்க அவங்க மேலே, உங்கள் பிள்ளைங்க சாதிக்கும், உங்கள் பிள்ளைங்க பாதுகாக்கப்படுவாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அடைக்கலம் உண்டு. வேதவசனம் சொல்லுங்க, நீதிமானின் சந்ததி அப்பத்திற்கு இறைந்து திரிவது இல்லை. வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, யாராவது எனக்கு வேலை தருவீங்களா, ஏதாவது எதிர்காலம் கிடைக்குமான்னு உன் பிள்ளை அலையாது. உன் பிள்ளை வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். உன் பிள்ளைகள் அநேகருக்கு வேலையை கொடுக்குற அளவிற்கு, வாழ்க்கையை கொடுக்குற அளவிற்கு உன் சந்ததி இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம சந்ததியின் மேலே தேவன் பேசின ஆசீர்வாதங்கள் பாருங்க. நீதிமானின் சந்ததி அப்பத்திற்கு இறைந்து திரிவது இல்லை. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவன் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஆமென். என்ன போட்டிருக்கு பாருங்க, that seed baking bread. இதெல்லாம் நான் பார்க்கல. அவர் சொல்ல, I have not seen the righteous forsaken or their seed baking bread. எதைக்காகவோ அவன் தலைமுறை எனக்கு கிடைக்குமா கிடைக்குமான்னு
அது ஏங்கி நிற்காது. அவன் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்காக, வேலைக்காக, எதிர்காலத்துக்காக ஏங்கி நிற்கவே நிற்காது. அவனும் அவன் சந்ததியும் வாழ்வார்கள். ஆமென். பிலீவ் தட். இப்போ நீங்கள் பயந்தீங்கன்னு வைங்களேன், தேங்க்யூ சிஸ்டர், நீங்கள் பயந்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் பயத்தை தான் உங்கள் வீட்டில் நீங்கள் வெளிப்படுத்திட்டே இருப்பீங்க. ஆனால் கர்த்தரை இப்படி நம்பினீங்கன்னா இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்க? வெளிப்படுத்திட்டே இருப்பீங்க. நல்லா வரும் என் பிள்ளை. ஆமென். இன்னொன்று பாருங்கள், bless your childrens. எல்லாம் சொல்லுங்கள், bless your childrens. உங்கள் பிள்ளைங்களை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளைங்கள் மேலே ஆசீர்வாதத்தை பேசுங்க. பைபிளில் நீங்கள் பாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் ஒரு புறம், போதகர்கள் ஆசாரியன் ஆசீர்வதிக்கிறான் இன்னொரு புறம். ஆனால் இதை பற்றி மட்டும் பைபிளில் இல்லை. பைபிளில் நிறைய இருக்கிற பேசேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் தாயும் தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறதை வேதவசனம் பேசுகிறது. யாக்கோபு இந்த உலகத்தை விட்டு போகிறாரு. அந்த 12 கோத்திரத்தையும் கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? பிளஸ் பண்ணுறாரு. பாருங்கள், ஆதியாகமம் 49:28. இவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில், யார் ஆசீர்வதிக்கையில்? எல்லாம் சொல்லுங்க, போதகர் அல்ல, கடவுள் அல்ல, யாரு? எல்லாம் சொல்லுங்க, தகப்பன். தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான், அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான். எல்லாருக்கும் ஒரே ஆசீர்வாதம் இல்லை. இதை போய் நீங்கள் வீட்டில் அப்புறமா வாசிங்க. இந்த ஆதியாகமம் 49 ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்ணுறான்? டிக்ளேர் பண்ணுறான். சேம ஏதோ பொதுவாக அப்படி கிடையாது. ஒவ்வொரு பிள்ளையும் கூப்பிட்டு தனித்துவமான சில ஆசீர்வாதங்களை அந்த பிள்ளைகள் மேலே அவன் என்ன பண்ணுறான்? பேசுகிறான். அப்படி பேசும்போது அது அவன் வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிக்குது? நடக்க ஆரம்பிக்குது. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், போதகர்கள் ஆசீர்வதிக்கட்டும், நல்லது. அதை விட ரொம்ப முக்கியம், ஆஸ் அ பேரண்ட்ஸாக நீங்கள் அவங்கள பிளஸ் பண்ணுங்க. ஆமென். உங்கள் வாயின் வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அவங்க மேலே என்ன ஆசீர்வாதத்தை பேசுகிறீங்களோ அதை அப்படியே அவங்க வாழ்க்கையில் பழிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் உங்கள் வாயால் போட்டு இஷ்டத்துக்கு எப்போது சும்மா கோவத்தில் ஏதோ ஒன்று சொல்லிவிடுவோம். ஆனால் சிலர் வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. இவங்க கோபம், இவங்க எரிச்சலெல்லாம் கொட்டுற ஒரு இடமா குழந்தைங்களை வச்சுருக்காங்க, குப்பை தொட்டி மாதிரி. அன்னைக்கு இதே தான் சொன்னேன், ஒன்றுமே சொல்லலை. இன்றைக்கி லேசாக தான் சொன்னேன், இன்றைக்கி வேறு மாதிரி பேசுகிறாங்க. சின்ன வயசுலேருந்தே அவனை ஒரு குழப்பத்தில் தான் வளர்ப்பாங்க. கை சூப்பிகிட்டு இருக்கும், டப்புன்னு எடுத்து விட்ருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே இவங்க ஏதாவது வேலையாக இருப்பாங்க, அழுதுச்சுன்னு வைங்களேன், இவங்களே கொண்டு போய் கை வச்சுருவாங்க. அதுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும், எப்போ வைக்கணும் எப்போ வைக்கக்கூடாது. அன்னைக்கே நம்ம ஒரு கன்ஃபியூஷன் என்ன பண்ணிடுறோம், அதுக்கு போட்டு விட்டுருந்தோம். இப்போ கை சப்புகிற நேரமா இல்லை எடுக்கிற நேரமா தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுது பாருங்க. அவங்களுக்கு சில விஷயத்த தெளிவாக சொல்லுங்க, குழப்பாதீங்க அவங்கள. உங்களுடைய எரிச்சல், உங்களுடைய கோபத்தை அவங்க மேலே என்ன பண்ணாதீங்க, கொண்டு போய் கொட்டாதீங்க. அன்னைக்கு நான் பார்க்குறேன் ஒரு வீட்டில், அந்த அப்பா பையங்க சின்ன பையன் இப்படி கொண்டு இருக்கான், இவர் இப்படி இருக்கார், குனியை வச்சு இப்படி குத்திட்டு இருக்காரு அப்படிங்காரு. எது இந்த ரெஸ்லிங் மேட்ச் நடக்கும் 3வது ரவுண்டு அப்படிங்கிற மாதிரி இவர் ரவுண்டை போட்டுக்கிட்டு இவனை ரவுண்டு கட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பாருங்கள், தீவிரவாதியா இல்லை மோசமான ஆளாக வர்ற எல்லாருமே ஒரு நல்ல பேரண்டிங் கிடைக்காததுனால வந்ததின் விளைவுங்கிறாங்க. 80-90% இந்த சமூகத்தில் தீங்கு இழைக்கக்கூடிய, மற்றவங்களுக்கு கேடை கொடுக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பேரண்டிங்ஸில் இல்லாத ஒரு குழந்தை அப்படி ஆயிடுதுங்கிறாங்க. அதனால பாருங்கள், பேரண்டிங்கிறது சும்மா கிடையாது. உங்கள் குழந்தைக்கு வெறும் சோறு மட்டும் போடாதீங்க, சோறு போடுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு வெறும் விளையாட்டு பொருள் மட்டும் கொடுக்கறது இல்லை, உங்கள் குழந்தைகளுக்கு உங்களையே கொடுங்க. கிவ் யுவர் செல்ஃப். எல்லாம் சொல்லுங்கள், கிவ் யுவர் செல்ஃப். நம்ம என்ன பண்ணுறோம், அப்பா ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் இந்தா அப்படின்னு மொபைல் ஃபோனை கொடுத்துட்றோம். அப்போ விடு, நீ எது கூட இருந்துக்கோ, மொபைல் ஃபோனோடைய இருந்துக்கோ. பாருங்கள், இன்றைக்கி நமக்கும் பல்வேறு ப்ரெஷர்ஸு, வேலை அது இதுன்னு இருக்குது, உண்மைதான்.
ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் நேரமாவது அவங்களோட விளையாடுங்க. ஒரு குழந்தைக்கு விளையாட்டு பொருளை விட அந்த குழந்தையோடு விளையாடுகிற ஒரு ஆள் தேவை. ஒரு நபர் தான் அந்த குழந்தையின் பிரதானமான தேவையாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தான் தேவை. இது வந்து திருமணத்திலும் இருக்குது. இவர் வீடு, காரு, வேலை அப்படின்னு போயிருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா மனைவியோட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். என்னன்னு கேட்டால், ஆமாம் டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, எல்லாம் இருக்குது, இவரை தான் காணும். அவங்களுக்கு என்ன தேவை? கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் பிரதர், ஆனால் கூட பிரச்சனைக்கு வரா அப்படிங்க. அவன் வெறும் பொருள். அதாவது உங்கள் இடத்த வேற எதுவும் நிரப்ப முடியாது. எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் இடத்த வேற எதுவும் நிரப்ப முடியாது. அன்றைக்கி கொஞ்சம் பேர் பார்த்தேன் நான். நம்ம சர்ச்சில் ஆட்கள் தான், சர்ச்சுக்கே வரல, ஆனால் ஆஃபரிங் மட்டும் கரெக்டாக அனுப்பியிருக்காங்க. நான் அவங்களுக்கு பதில் அனுப்பிச்சிட்டேன், உங்கள் இடத்த உங்கள் ஆஃபரிங் நிரப்பாது. ஸோ உங்கள் ஆஃபரிங்ஸ் எனக்கு முக்கியம் இல்லை. ஐ நீட் யுவர் ப்ரெசன்ஸ், நாட் யுவர் ப்ரெசன்ட். நீங்கள் அனுப்பும் வெகுமதிகள் எனக்கு தேவையில்லை, நீங்கள் தான் தேவை. அதனால் நீங்கள் வந்து ஏதோ பணம் காசு அனுப்புறதுங்கிறது இதனுடைய காரியங்கள் அல்ல. ஓகே, அது நல்லது தானே. அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்கள் பணத்தை அனுப்பிட்டு நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா இது வந்து பழக்கமாகிடுது. பாருங்களேன், பேரண்டிங்லேயும் அதுதான் இருக்குது, திருமணத்துலேயும் அதுதான் இருக்குது. ஸோ ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம். ஒரு தரமான நேரத்தை உங்கள் பிள்ளைங்களோட என்ன பண்ணுங்கள், செலவு பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு பொருட்களை விட இவ்வளோ பொருள் கிடக்கும், ஆனால் தனியாக உட்காந்து விளையாண்டுருக்கும். ஒரு லோன்லினஸ்லேயே அது வளரும், ஒரு தனிமை உணர்வுலேயே அது வளரும். ஸோ பொருளை விட நீங்கள் முக்கியம். ஆமென். இது புரிஞ்சுக்கணும். அது இதையும் நான் வாங்கி கொடுக்க முடியல, பரவாயில்ல. இப்போதைக்கு தேவை நீங்கள் தான். நீங்கள் உங்களை அவனுக்கு கொடுங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது இந்த பிபிலிக்கல் பேரண்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெற்றோர் குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறார்கள். எல்லாம் சொல்லுங்கள், பெற்றோரின் ஆசீர்வாதம். நியூ டெஸ்டமெண்ட்டில் நீங்கள் வாங்க, அங்கே அதை அப்படியே நீங்கள் பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிலர் பேர் நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. இல்லை, குழந்தையாக இருக்கும் போதே கொண்டு வாங்க. அது அழும், சேட்டை பண்ணும், பரவாயில்ல, கொண்டு வாங்க. நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம். அது பாட்டுக்கு அது அழும், நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் பிரசங்கம் பண்ணுவோம். அது வேலையை அது செய்யட்டும், எங்கள் வேலையை நாங்கள் செய்கிறோம். ஸோ பிள்ளைகளை பாருங்கள், சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். யார்? பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, என் குழந்தைக்கு தேவனுடைய தொடுதல் வேண்டும். They need the touch of Jesus. The touch of Jesus. என் தலைமுறைக்கு தேவனுடைய பிரசன்னத்தின் தொடுதல் அவசியமாய் இருக்கிறது. அதனால் அவங்களால வர முடியல, அதனால தான் அவங்க குழந்தைங்க. அவங்களே வந்துட்டாங்கன்னா அவங்க குழந்தைங்க இல்லை. இப்பவும் சர்ச்சுக்கு யாராவது உங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் குழந்தைங்க. ஒருத்தர் சொல்கிறார், இவனுக்கு போய் என்ன ஞான பெற்றோராக வச்சுட்டாங்க, வாரம் கூப்பிட்டுட்டு போக வேண்டியிருக்கு பிரதர். ஞானஸ்தானம் கொடுக்கும்போது எழுதுவாங்க, அதுவும் சொல்லுவாங்க, சும்மா பேர் எழுதக்கூடாது, நாளைக்கு உங்கள்கிட்ட தான் கணக்கு கேட்பாங்க. இருக்கிற பிள்ளையே பார்க்க முடிய மாட்டேங்குது, இவனுக்கு வேற ஞான பெற்றோரா? அதுகளாக வந்துச்சுன்னா வளர்ந்துடுச்சுன்னு அர்த்தம். யாராவது கொண்டு வந்தாங்கன்னா யார் தான்? இது வளர்ந்த குழந்தை. வேன் வந்துடுச்சு வாங்க, அவங்க வந்துடுச்சு வாங்க, டைம் ஆகிடுச்சு கிளம்புங்கன்னு இன்னும் கிளப்பிட்டு இன்னொரு ஆள் கொண்டு வரப்பட்டால் குழந்தைகள், நீங்களாகவே வந்தால் வளர்ந்தவர்கள். அவ்வளோதான் விஷயம். கவனிங்க. அப்பொழுது சிறு பிள்ளைகளை, எல்லாம் சொல்லுங்க, சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஸோ இயேசுவின் இடத்துல கொண்டு வராங்க, பேரண்ட்ஸ் கொண்டு வராங்க. பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒன்று தெரியுது, என்னதான் என் பிள்ளைக்கு இருந்தாலும் ஆண்டவருடைய தொடுதல் தேவை, இயேசுவின் தொடுதல் தேவை, அவருடைய பிரசன்னம் என் பிள்ளைக்கு தேவை அப்படிங்கிற உணர்வு இருக்கு. கொண்டு வர பாருங்க, அதுக்கு புரியுது புரியலை, கொண்டு வாங்க. அந்த பிரசன்னம் எல்லாத்தையும் புரிய வச்சிடும். உங்கள் பிள்ளைங்க ஆலயத்துக்கே வராதை குறித்து, தேவனுடைய சமூகத்தையே வராதை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட முடியாது பாருங்க. ஏன்னா சந்தோஷமே எதில் இருக்குதுன்னா, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷம் வேறே ஒன்றும் இல்லை. ஆஸ் அ பேரண்டா
ஆர் ஸ்பிரிச்சுவல் பேரண்ட் ஆர் ஃபிசிக்கல் பேரண்ட், எது ரொம்ப சந்தோஷத்தை கொண்டு வருது? யோவான்ல சொல்றாரு, 1 யோவான்ல சொல்றாரு, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. அப்போ கொண்டு வந்தார்கள். ஸோ பேரண்டிங், கடவுளுடைய பிரசன்னத்துக்கு முதல்ல நீங்கள் கொண்டு வாங்க. மரியாளும் யோசேப்பும் இயேசுவை கொண்டு வந்தாங்க. முதல்ல சிமியோன் தொட்டு ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அந்த தேவாலயத்திற்கு இயேசு என்ன பண்ணுறாங்க, கொண்டு போயிட்டே வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? தேவாலயத்திலிருந்து மரியாளும் யோசேப்பும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இயேசுவை பார்த்தா காணும். அவர் எங்கே இருக்கிறாரு? அவர் தேவாலயத்தில் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டே இருக்கிறார். இந்த வசனம் அப்படி சொல்லுது, இங்கே இப்படி சொல்லுது அப்படின்ட்டு. பிள்ளைய காணுமேன்னு பார்த்தா பிள்ளை பரவாயில்ல, இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய நேரத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி வளருது. ஆமென். 12 வயதில் அவர் தேவாலயத்தில் அமர்ந்தார் அப்படின்னு இருக்கு. இங்க 12 வயதில் இவன் ஆலயத்தை விட்டு கிளம்புகிறான். ஏன்னா நான் இப்போ டீன் ஏஜ், அதனால கிளம்பி போயிருது. இதுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா, நாம் கொஞ்சம் முறைமைகள்லாம் மாற்றணும். நம்ம சர்ச்சு முறைமைகள், சர்ச்சு செட்டப்ஸ் எல்லாமே மாற்றணும். அவன் உட்கார்ற மாதிரி ஏதாவது செய்யணும். அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. ஸோ பெரிய பெரிய காரியங்களை அவர்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கான பருவமாக இது இருக்கிறது. சும்மா அவன் எழும்பி போகிறாங்கிறது மட்டும் இல்லை, அவன் உட்கார்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை நாம் செய்யணும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது. அதுக்காக நம்ம ஜாம் பண்ணணும், கொஞ்சம் பேர் எழுமணும். அது எப்படிங்க அந்த டீனேஜ் பிள்ளைகளை, அதுக்கு ஒரு கிரேஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த டீனோடையே பேசுறதுக்கு, இந்த வாலிப பிள்ளைகளுக்கே நாம் சில வழிநடத்தலை கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு அழைப்பு, ஒரு கிரேஸ் தருவார் ஆண்டவர். அதை நீங்கள் பயன்படுத்தும் போது அப்படி சில பேரை நீங்கள் அற்புதமாக என்ன பண்ண முடியும், ஆண்டவருக்குள்ள வழி நடத்த முடியும். ஸோ அதை பற்றி யோசிங்க. தேவன் இந்த காலையில் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுப்பாருன்னா நீங்கள் அதை குறித்து பேசுங்க, கண்டிப்பாக செய்யுங்க. 13வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். The power of teenage ministry, the power of children ministry, இது யாருக்கு தெரியல? சீசர்களுக்கு தெரியல, சபைக்கு சில நேரம் தெரியல. அதனால அவங்கெல்லாம் எதுக்குங்க? சிறுவர்கள் வந்தாலும் செலவு, டீனேஜ் வந்தாலும் செலவு, பெரியவங்க வந்தாதான் வரவு. அதனால பெரியவங்களா வரட்டும். சின்ன பிள்ளைங்க ஊழியம், இந்த டீனேஜ் ஊழியம் எல்லாம் பெருசா என்ன பண்றது இல்லை, கவனிக்கப்படுறதே இல்லை. சீசர்கள் என்ன பண்றாங்கன்னா அதை அதட்டுறாங்க, அவங்க சின்ன பிள்ளைங்க எதுக்கு அப்படின்னு. ஆனாங்க பாருங்க, இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, எல்லாம் சொல்லுங்க, இயேசு அதை கண்டு. இது ரொம்ப ரேரா தான் இந்த மாதிரி படிப்பீங்க. அவருக்கே கோபம் ஆயிடுச்சு. இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். மேக் த ரூம், மேக் த பிளேஸ். அவங்க என்கிட்ட வர்றதுக்கு என்ன பண்ணுங்க, இடமளியுங்கள், தடை செய்யாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அப்போ இந்த தலைமுறையை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு, இந்த தலைமுறை தான் தேவ ராஜ்யத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சந்ததியாக இருக்க போகிறது. ஆமென். நாம் வாழ்கிற இந்த தலைமுறை குறித்து பல தீர்க்க தரிசன வார்த்தைகள் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. உண்மையிலே இந்த தலைமுறையில் வாழ்கிற நாமும் நமது தலைமுறையும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஸ்பெஷலாக சொல்கிறேன், சும்மா வேணும்னு சொல்ல, நிஜமாகவே சொல்கிறேன். அதை நிறைய பேர் சொல்கிறாங்க. மிகப்பெரிய நபர்கள் எல்லாம் அதை குறித்த ஒரு வெளிப்பாட்டோடு சில காரியங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பார்வை என்னென்னா, இட்ஸ் எ பெஞ்சமின் ஜெனரேஷன். எல்லாம் சொல்லுங்கள், பெஞ்சமின் ஜெனரேஷன். அதாவது யோசேப்பு வரைக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. இந்த பெஞ்சமின் யாரு? இளைய பையன். அவனுக்கு என்ன கொடுத்தாங்க? போர்ஷன் எப்படி கொடுத்தாங்க? டபுளாக கொடுத்தாங்க. யோசேப்புக்கு அப்புறம் அல்லது கிறிஸ்துவுக்கு கிருபைக்கு அப்புறம் வர்ற தலைமுறை பெஞ்சமின் ஜெனரேஷன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தலைமுறை அப்படி தான் சொல்கிறாங்க. கிரேஸ் ஜெனரேஷன் எப்படி சொல்கிறாங்க? இட் இஸ் த பெஞ்சமின் ஜெனரேஷன். இன்னும் நிறைய வெளிப்பாடுகள்லாம் பேசுகிறாங்க. இட்ஸ் அ 42 ஜெனரேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க.
மத்தேயு 1 படிக்கிறோம், நிறைய ஜென்ரேஷன் இருக்குது. அதில் வாஸ்து பார்த்தா 42 இருக்கும், ஆனால் என்ன தான் இருக்குது, 41 தான் இருக்குது. 42வது ஒரு தலைமுறை. அப்போ இந்த தலைமுறைக்கென்று ஒரு விசேஷ காரியங்கள் இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, உலகமெங்கும் இருக்கிற தீர்க்கதரிசிகள் அதை குறித்து பேசுகிறார்கள். ஸோ நானும் அதை நம்புகிறேன். 14வது வசனம் பாருங்க, தடை பண்ணாதீங்க, இடம் கொடுங்கள்னு சொல்கிறார். 15, எவனாயிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு, எல்லாம் சொல்லுங்க அணைத்து கொண்டு, எல்லாம் சொல்லுங்க அணைத்து கொண்டு. உங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப தேவை ஹக், எல்லாம் சொல்லுங்க ஹக், எல்லாம் சொல்லுங்க அணைத்து கொண்டு. நாம் என்ன நினைக்கிறோன்னா, குழந்தையா இருந்தால் தான் இந்த அரவணைப்பு தேவை. இல்லை, உங்கள் குழந்தை எத்தனை வயசானாலும் தேவை. நான் எங்கள் நெறிகிட்ட சொல்லியிருக்கிறேன், சின்ன வயசால் இருக்கும்போது எத்தனை வாட்டி உன்னை ஹக் பண்ணி அப்பா கிஸ் பண்ணிட்டே இருப்பேன் தெரியுமா அப்படின்ட்டு. அவள் சொல்கிறா, அதெல்லாம் எனக்கு தெரியாத அப்படிங்க. அப்போனா நிஜமாவே எப்போ தான் பண்ண வேண்டியது இருக்குது, இப்போ தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அது எனக்கு தெரியாதப்பா அப்படிங்க. எனக்கு தெரியாத வயசில் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கிறீங்க, இப்போ பக்கத்தில் படுங்க, இப்போ எனக்கு தட்டி கொடுங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு குறிப்பிட்ட அவள் பெரிய பிள்ளை ஆகிட்டா, பெரிய பிள்ளை ஆன பிறகு ஒரு பெரிய இது தேவையில்லைன்னு சொல்லப்போனால், பெரிய பிள்ளை ஆன பிறகு தான் ஒரு தகப்பனின் தாயின் அரவணைப்பும் முத்தமும் அந்த பிள்ளைக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. சும்மா உலகத்திலிருந்து பேரண்டிங்கை கற்றுக்காதீங்க. அவங்க ஏதாவது அவங்க கலாச்சாரத்தில் ஏதாவது சொல்லி கொடுப்பாங்க. வேத வசனத்திலிருந்து படிங்க. இயேசு அந்த பிள்ளைகளை என்ன பண்ணுறாரு, எல்லாம் சொல்லுங்க அணைத்து கொண்டு. ஸோ ரொம்ப முக்கியம் ஹக். ஒன்றும் இல்லை, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு ஹக் கொடுங்க. ஏதாவது ஒரு இதாக இருந்தால் என்ன பண்ணுங்க, ஹக் கொடுங்க. இதை மாடல் வேர்ல்டில் படமாகவே எடுத்துட்டாங்க. கட்டிப்புடி வைத்தியம், வசூல் ராஜா MBBS ஒரு படமாக வச்சு ஒட்டுட்டேன். ஆனால் நீங்கள் பைபிளில் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், இளையகுமாரன் வந்த உடனே அப்பா என்ன பண்ணுறாரு, அவனை தூரத்தில் கண்டு அவர் ஓடி அவன் என்ன பண்ணுறாரு, எல்லாம் சொல்லுங்கள் அணைத்து கொண்டு, எல்லாம் சொல்லுங்கள் அணைத்து கொண்டு. பண்ணி மேய்ச்சிட்டு வந்திருக்கான், ஃபன்னி காய். ஆனால் அவன் என்ன பண்ணுறாரு, அணைத்து கொண்டு. பண்ணி மேய்ச்சிட்டு வந்தவனை போய் இவர் என்ன பண்ணுறாரு, அணைக்கிறார். அவர் போய் குளிச்சுட்டு வா, முதல்ல நல்ல சோப்பு போட்டு லைபாய் வச்சுருக்கேன், குளிச்சுட்டு வா, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், முத்தம் கித்தம்லாம் அப்புறம். அப்படி சொல்ல பாருங்க, வேர்வையோடு தான் வருவாங்க, அழுக்கோடு தான் வருவாங்க பாருங்கள். இது உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, கணவன் மனைவிக்கு கொடுங்க, மனைவி கணவனுக்கு கொடுங்க, ஒரு ஹக் கொடுங்க. See, the 5 language of marriage அப்படின்னு இருக்கு. ஒரு திருமணத்தில் 5 மொழிகள் இருக்கிறது. இந்த 5 மொழிகளை ஒவ்வொரு கப்புள்ஸும் பேசுகிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, என் மனைவியினுடைய மொழி என்னன்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம், என் மொழி என்னன்னு என் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த 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 லவ் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுலாம் 5 இருக்குது, 5 மொழிகள் இருக்குது. அது ஒரு நாள் பேசுவோம். ஆனால் அதில் ஒரு மொழி தொடுதல், எல்லாம் சொல்லுங்கள் தொடுதல், அரவணைத்தல். சில பேருக்கு ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் என்னென்னா ஹக் பண்ணுறது. அவங்களுக்கு தொட்டுட்டே பேசுகிறது ரொம்ப பிடிக்கும், கையை பிடிச்சிட்டே பேசுகிறது ரொம்ப பிடிக்கும், அரவணைச்சிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி அதை பற்றியே சண்டை வரும் அடிக்கடி. ஆனால் இந்த என்ன எப்போ பார்த்தாலும் தொட்டுக்கிட்டு, பிள்ளை பெரிய பிள்ளையான பிறகு, பெரிய பிள்ளை ஆனாலும் அப்படியே தப்பு பாருங்க, ரொம்ப தப்பு. எல்லாம் சொல்லுங்க அரவணைப்பு ரொம்ப முக்கியம். குழந்தைங்க நான் சொல்லப்போனால் நம்ம எல்லாருக்குமே, மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே என்ன தேவை தெரியுமா, அரவணைப்பு. நான் என்னுடைய ஊழியத்தில் நிறைய கிருபைகள் வெளிப்பட்டதை நான் பார்த்துருக்கேன், வேறு கிரேஸ். அதில் ஒரு கிரேஸ் நான் பார்த்தது என்னென்னா, யாருக்காவது மினிஸ்ட்ரி பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுவார், இப்போ அவங்கள ஹக் பண்ண அப்படின்ட்டு. ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் ஹக் பண்ணால் அவங்க லைஃப்பில் இருக்கிற எத்தனையோ வருஷ அந்த ரணம் அப்படியே உடஞ்சி வெளியில் போய் அவர்கள் சுகமாகிறதை நான் பார்த்துருக்கேன். அப்படியே ஹீல் ஆகிடுவாங்க. ஜோபமே பண்ண மாட்டேன் நான், சும்மா அப்படியே ஹக் பண்ணிகிட்டு இருப்பேன், அப்படியே ஹீல் ஆகிடும். போன வாரம் நீங்கள் இங்கே பார்த்தீங்களான்னு தெரில, எத்தனை பேர்
ஒரு 3 பேர் போன வாரம் இந்த இடத்துல சர்வீஸ் முடிச்சு எப்படி அழுதுட்டு கிடந்தாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. போன வாரம் பார்த்தீங்களா கீழே விழுந்து அழுதுட்டு இருந்தேன். ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் ஹக் மட்டும்தான் பண்ண. அதில் ஒருத்தர் ஃபுல் இதில் வந்திருக்காப்புல, வாடடிக்கு சாரைய நாத்தம், வாங்கன்னு கூப்பிட்டு நல்லா கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா கதறி கதறி அழுதார். ஏன்னா அதை செய்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. வெள்ளையும் சொல்லையுமா பரிசுத்தவான் வாங்கய்யா வாங்க வாங்க, அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவர் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தார். அவர் இப்படிங்க நான் சொன்னேன், ஏன் இப்படிங்கிறீங்க? நானே அப்படி இருந்தபோது தான் என்னை அணைச்சார், அதனால் நானும் உங்களை அணைக்கிறேன் வாங்க. ஏற்கனவே உருண்டு பிறண்டு தான் வந்திருக்கார், பரவாயில்ல, உருண்டு பிறண்டான்னு. இந்த உலகத்துக்கு நீங்கள் பெரிய சுவிசேஷம்லாம் பண்ண வேண்டியதில்லை. சும்மா 2 நண்பர்களை அங்கே பார்த்து கட்டி பிடிச்சாலே இந்த உலகம் சுகமாயிடும். இதை விட பெரிய சுவிசேஷம் இல்லை. நீ காலையில் சொல்கிறேன் கேட்டுக்கோ. இஸ்லாமிய நண்பர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க செய்கிற ஒரு முக்கியமான காரியங்கள் என்ன தெரியுமா? பாய் பிரியாணி சாப்பிட விடுங்கன்னா விட மாட்டார். பாய் ஆறுதெல்லாம் பிறகு வாங்க நல்லா கட்டி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. தட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங்ஸ். செய்யுங்க, உங்கள் உறவுகளுக்குள்ளே செய்யுங்க. பேசும்போது கொஞ்சம் கையை பிடிச்சி பேசுங்க. பாடி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம கூட ரொம்ப நேரம் பேசணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பாடி லாங்குவேஜ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு முக்கியமானது என்னென்னா, நீ கையை பிடிச்சி பேசும்போது அவங்களே கையை உருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆள் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோன்னு சொல்லாமல் சொல்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் சிலர் கையை எடுக்கவே மாட்டாங்க, அப்படியே கையை கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுவும் நீங்கள் பேசும்போது இந்த கை கொடுங்க. நீங்கள் கையை பிடிச்சி பேசும்போது இந்த இடத்த பிடிங்க, இந்த இடத்த பிடிச்சி பேசுங்க. அது இன்னும் நம்பிக்கையை அவர்களுக்கு தரும், இன்னும் அதிக நம்பிக்கையை தரும். கட்டி பிடிக்கும் போது இந்த முதுகில் இங்கே தட்டி கொடுங்க, கொஞ்சம் தட்டி கொடுங்க. அப்படி பண்ணி பாருங்கள். இதை அறிவியல் ரீதியாகவும் என்னால் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியும். இதுக்கும் மூளைக்கும் சில கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு அது தெரியாது, ஏன்னா நான் டாக்டர் கிடையாது, நான் பாஸ்டர். ஸோ இதை அன்பினால் நீங்கள் செஞ்சீங்கன்னா பல பேர் சுகமடைவார்கள், பல பேருக்கு ஹீலிங்கே நீங்கள் பண்ண முடியும். ஒன்றுமே சொல்ல வேண்டாம், கொஞ்ச நேரம் கையை பிடிங்க, சிரிங்க, ஒரு அரவணைப்பு மட்டும் கொடுத்து மட்டும் பாருங்க. ஒருத்தர் சொன்னார், எனக்கு சுகரே குணமாயிடுச்சுன்ட்டார். ஒன்றுமே பண்ணல, நான் கட்டி மட்டும்தான் பிடிச்சேன், இப்போ எனக்கு சுகரே இல்லை பாஸ்டர் அப்படிங்கிற. செம ஃபிகர் ஆகிட்டார் அவர். நிறைய பேருக்கு ஹார்ட் ஹீலிங் நான் பார்த்துருக்குறேன். இந்த அரவணைப்பின் ஆற்றல், அரவணைப்பின் வலிமைங்கிறது ரொம்ப பெருசு பாருங்க. ஸோ ஜீசஸ் பண்ணாருன்னா சும்மா கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க பேரே அம்மா தான். அவங்க பண்ணுற ஒரே ஒரு வேலை வர்ற மக்களெல்லாம் கட்டி பிடிக்கிறது மட்டும்தான். பெரிய ஆசிரமெல்லாம் கட்டி பெரிய ஆள் ஆகிட்டாங்க பாருங்க. நம்ம பண்ணாத சுவிசேஷத்தை யாரோ பண்ணி பெரிய ஆள் ஆகிட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாரையுமே கட்டி பிடிக்க மாட்டோம்ல, அன்போடு நேசத்தோடு அதை நம்ம செய்ய தவறி இருக்கிறோம். நான் சொல்கிறேன், கடவுள் நம்மளை அணைக்கிறார். ஆமென். சரி கவனிங்க. அவர்களை அணைத்து கொண்டு, எல்லாம் சொல்லுங்க, அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இப்போ என்ன கேள்வினா, இயேசு அணைச்சி ஆசீர்வதிச்சாதான் ஆசீர்வாதம் போமா, இல்லை இப்படி கையை நீட்டினாலே போயிருமா? ஒரு குஷ்டரோகி ஒருத்தர் இருக்கிறான், உங்களுக்கு சித்தமானால் என்ன சுகமாக்குங்கிறான். வேதவசனம் சொல்லுது, இயேசு அவனை தொட்டு சுகமாக்கினார். ஏன் தொட்டு சுகமாக்குறாரு? பி ஹீல் அப்படின்னாலே அவன் என்ன ஆயிடுவான்? சுகமாயிடுவான். சுகமாவாயாக, வெளிச்சம் உண்டாக கடவுளினார் அண்ட சராசரமே உண்டாயிடுச்சுங்க. இவ்வளோ நட்சத்திரம் சூரியன்லாம் எப்படி உண்டாச்சு? ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. அப்புறம் என்ன, அந்த குஷ்டரோகியை பார்த்து சொல்லலாம் பி ஹீல் அப்படின்னால என்ன ஆயிடுவான்? சுகமாயிடுவான். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு என்ன பண்ணுறாரு? அவனை தொட்டு சுகமாக்கினார். எல்லாம் சொல்லுங்க, தொட்டு சுகமாக்கினார். ஏன் தெரியுமா? ஒரு குஷ்டரோகிக்கு என்னைக்கு குஷ்டரோகம் வருகிறதோ அன்றைக்கு அவன் வீட்டை விட்டு பிரிக்கப்படுவான், தன் பிள்ளைகளை விட்டு பிரிக்கப்படுவான், தன் மனைவியை விட்டு பிரிக்கப்படுவான், தன் சமூகத்தை விட்டு பிரிக்கப்படுவான். ஏதோ ஒரு பாதையில் ஊருக்கு தள்ளி அவன் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் பிள்ளை அவனால் தொட முடியாது, அவன் மனைவி கிட்ட போக முடியாது.
யாருடைய தொடுதலும் இல்லாமல் வாழ்வது நரகம். பாருங்க, இயேசு அந்த மனுஷனுக்கு வெறும் சரீர சுகத்தை மட்டும் கொடுக்கல. உன்னை நான் தொடறேன்ப்பா, உன்னை நான் தொடறேன், உன்னை நான் அணைக்கிறேன், தொட்டு சுகம் ஆக்கினார். இயேசு தமது கைகளை நீட்டி அவனை தொட்டு, நான் சொல்றேன், தொடும் போதே அவனுக்கு எப்படி இருந்திருக்குன்னா, அது வரைக்கும் யாரும் அவனை தொட்டதில்லை, முதல்ல அவர் தொடுறாரு. இயேசு அவனை தொட்டு சுகமாக்கி, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் குஷ்டரோகம் நீங்கி அவன் சொஸ்தமானான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தொடுதல். அப்போ தொட்டு அரவணைத்து அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதித்தார். பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்கான ஒரு வார்த்தைகளையும் நமக்கான வார்த்தைகளையும் தான் நம்ம இன்னைக்கு சேர்த்து கேட்டோம். இந்த பேரண்டிங்கான ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேளு. இந்த பேரண்டிங்கான விஸ்டத்தை ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க, கேளு. சிம்சோனுடைய பெற்றோர்கள் வந்து கேட்குறாங்க, இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தனித்துவமானதுங்க. இன்னொரு குழந்தை போல உங்கள் குழந்தை இல்லையேன்னு வருத்தப்படாது. நிறைய பேரண்ட்ஸ் வருத்தப்படுறது என்னன்னா, அந்த பிள்ளை மாதிரியே இல்லையே. இவங்களுக்கு பிள்ளைகள் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வீடு இல்லையே, அந்த மாதிரி வேலை இல்லையே, அந்த மாதிரி வீட்டுக்காரர் இல்லையே, அந்த மாதிரி வீட்டம்மா இல்லையே, வருத்தங்கள் போய்கிட்டே இருக்கு. உங்கள் பிள்ளை தனித்துவமானது. அது உங்கள் கனவுகளை எஞ்சிய பக்கங்களை நிறைவேற்றுவதற்காக அது வரல. அதுக்குன்னு ஒரு தனித்துவமான கனவு இருக்கு. அது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அது தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். 2 பிள்ளைங்க வயிற்றுல மோதிக்கிட்டு இருக்காங்க. ஈசாக்கு போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். நோஸ் அன்னைக்கு ஸ்கேன் பண்ண முடியாது. ஸ்கேன் பண்ணி சொல்ற மெஷின்ஸோ இதோ இல்லை. மெஷினே இருந்தாலும் சட்டப்படி குற்றம். அப்போ ஆண்டவர் சொல்றார், அந்த வயிற்றுக்குள்ள 2 ஜெனரேஷன் இருக்கு, 2 சந்ததி இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பாகவே அந்த குழந்தையை குறித்த சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஈசாக்குக்கு தேவன் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். அப்போ உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது, உங்க பிள்ளைகளுடைய தனித்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அவர்களுக்கான ஒரு ப்ரெஃபட்டிக்ஸ் பிக்சரை வந்து உங்களுக்கு கொடுப்பார். இப்போ என் பிள்ளைகளுக்கு நான் பேர் வைக்கும்போது ஆண்டவர் சில ப்ரெஃபட்டிக் இமேஜ் எனக்கு கொடுத்தார். நிரீக்ஷனா எப்படி இருப்பா, ஜோஷுவா எப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு ப்ரெஃபட்டிக் பிக்சர். அந்த ப்ரெஃபட்டிக் பிக்சர்ல இருந்து தான் பேரை வைக்கிறோம். இது வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் ஆண்டவர் தருவார். ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுவார், தருவார். ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அவர் தருவார். உங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்கணும், எனக்கு ஒரு விஸ்டத்தை கொடுங்க. ஏன்னா பேரண்டிங் மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. 10 மெத்தட் 10 ஸ்டெப்ஸ் ஃபார் பேரண்டிங் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா சில நேரம் அது உங்கள் குழந்தைக்கு பொருந்தாது. அதனால தான் இங்கேயுமே 10 கட்டளை வேலை செய்யாது, இங்கேயுமே கிருபை தான் வேலை செய்யும். ஆஸ்க் ஃபார் த கிரேஸ், ஆஸ்க் ஃபார் த கிரேஸ். பைபிளில் பாருங்க, குடும்பத்தை நடத்துறதுக்கும் ஞானம் தேவை, குழந்தைங்களை வளர்க்குறதுக்கும் ஞானம் தேவை. நீ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை நான் எப்படி கட்டணும், எனக்கு ஒரு விஸ்டத்தை கொடுங்க. என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்கணும், எனக்கு ஒரு ஞானத்தை. என் பிள்ளையின் தனித்துவத்தை நான் புரிந்து கொண்டு அவங்களுக்கு உதவி செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. ஆஸ்க், ஆஸ்க் விஸ்டம். Thank you Lord Jesus. அப்போ சாம்சனுடைய பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, இந்த குழந்தை எப்படி. பாண்டு சொல்றாரு, இவன் வந்து இப்படி, இவன் வந்து வித்தியாசமான ஒரு குழந்தையா இருப்பான். இவன் முடியிலேயே நான் என்ன வச்சிருக்கிறேன், ஒரு உடன்படிக்கை நான் பண்றேன் அப்படின்னு சிம்சோனுடைய பிறப்பை குறித்து சிம்சோனுடைய பெற்றோர்களிடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, பேசுறாரு. நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை குறித்து கர்த்தர் உங்களோடு பேசக்கூடியவராக இருக்கிறார். உங்க பிள்ளைகளின் எதிர்காலங்களை குறித்து நீங்க பயப்படாதீங்க. ஒருவேளை அவங்க சின்ன பிள்ளையா இருக்கலாம், வளர்ந்ததா இருக்கலாம், இன்னும் பெரியவங்களா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அது உங்க பிள்ளை.
கடவுள் உங்கள் பிள்ளைகளை குறித்து சமாதானமான காரியங்களை பேசியிருக்கிறார். இன்னைக்கு அந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். இன்னைக்கு எந்த ஆசீர்வாதம் பேசப்பட்டுச்சோ, இன்னைக்கு குடும்பத்தின் மீதும் பிள்ளைகள் மீது ஒரு ஆசீர்வாதம் பேசப்பட்டிருக்குன்னா, இன்னைக்கு காலையிலே பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட செயல்களை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்போமே அதை செய்கிறார். ரே மோ கோலாபா ஷாட்டாலா ப்ரோ கோலாபா ஷேதே ரே போகோ ஷாந்தே ரே பேலே. அது மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளின் துவக்க காரியங்களில் மட்டும் கடவுள் உதவி செய்கிறது மட்டும் கிடையாது. இப்போ கவனிச்சு பாருங்க, கடவுள் எங்கெல்லாம் இருக்கிறாரு? தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன்கிறார். சரி, இப்போ கருவிலே என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது அப்படிங்கிறான். பிறக்கிறதுக்கு முன்னாடியும் தெரியுது, கருவில் இருக்கும் போதும் அவருக்கு தெரியுது. இப்போ சொல்றாரு, உன் தாயின் கருவிலிருந்து நீ வெளிப்பட்ட நாள் முதற்கொண்டு நான் உன்னை தாங்கினேன், நான் உன்னை ஏந்தினேன், நான் உன்னை தப்புவித்தேன். எது வரைக்கும்? நரை வயது மட்டும் அப்படியே செய்வேன். அவருடைய பேரண்டிங், பிதாவாகிய தேவனுடைய பேரண்டிங் எப்படி இருக்குது? ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய ஏந்துறதுல இருந்து அந்த குழந்தைக்கே குழந்தை வந்து முடியெல்லாம் நிறைச்சிக்கிற வரைக்கும் உன்னை ஏந்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னை நான் தப்புவிப்பேன் என்பதுதான் வாக்காக இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ கவலைப்படாதீங்க, உங்கள் பிள்ளைகளின் முழு வாழ்வுக்கு அவர் பொறுப்பாக இருக்கிறார். முதல்ல நீங்கள் ஒரு தேவனுக்கு பிள்ளையா இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னு அவர் விரும்புகிறார். யூ ஹாவ் அ குட் ஃபாதர். சில நேரத்தில் நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, எனக்கு ஒரு நல்ல அப்பா இல்லை, எனக்கு ஒரு நல்ல அம்மா இல்லை, நான் எப்படி ஒரு நல்ல பேரண்டிங்கை வெளிப்படுத்த முடியும்? நிறைய நேரம் நம்ம காயப்பட்ட ஒரு சூழலிலிருந்து வெளியில் வர்றோம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவாக நல்ல அம்மாவாக இருப்பார். ஆமென். உங்களுக்கு மூலமாக ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை அவர் உருவாக்குவார். வேதவசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் மரித்த பின்பு தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அதனாலதான் அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று தலைமுறை தலைமுறையாய் அந்த பெயர் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு உங்க பேரை நீங்க இன்னைக்கு தேவனை சேவிச்சுட்டு இருக்கலாம், நாளைக்கு உங்க பேரை சொல்லி ஒரு தலைமுறை சொல்லும், என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். மா கோலா மாரா ஷெடே லே ப்ரோ காதாரா லா ரா 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 ரா. We praise you Father. அவரை துதிப்போம். நம் தலைமுறைக்காக கர்த்தரை துதிப்போம். தேவன் தந்த குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி. பிறப்பித்தவரே உமக்கு நன்றி. ஒரு நோக்கத்தோடு எங்களை பிறப்பித்திருப்பதற்காக நன்றி. இந்த நாளில் எங்கள் பிள்ளைகள் மீதும் ஒரு தலைமுறையின் மீதும் ஒரு ஆசீர்வாதங்கள் பேசப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க, நேரில் வந்திருக்கிற பிள்ளைங்க எல்லாருடைய வாழ்க்கையில the power of parenting, the biblical principles or biblical wisdom for parentings, காலையில் அது வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஞானத்தின் ஆவி, இந்த கிருபையின் ஆவி அவர்களை நிரப்பட்டும். இந்த நல்ல அப்பாவை பார்த்து, இந்த நல்ல அம்மாவை பார்த்து, இந்த நல்ல சகோதரனை பார்த்து எங்கள் குடும்பங்களுக்குள்ளேயும் உறவுகளுக்குள்ளேயும் இந்த திரித்துவத்தின் ஜீவன் வெளிப்படட்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். நீ செய்வதற்காக நன்றி. தேங்க்யூ டாடி. எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அடைக்கலங்களை தருகிறீர், பாதுகாப்பை தருகிறீர், சமாதானங்களை கொடுக்கிறீர், ப்ரொடெக்ஷனை கொடுக்கிறீர். பெண் பிள்ளைகள்னா இன்னும் ரொம்ப இதுன்னு நினைக்காதீங்க, உங்கள் பெண் பிள்ளைகள் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, யோபுவின் குமாரத்திகளைப் போல தேசத்தில் அழகுள்ள பிள்ளைகள் இல்லை என்று. உங்கள் பிள்ளைகள் அழகுள்ள பிள்ளைகளாய், ஆமென், அரண்மனையில் சித்திரம் தீர்த்து மூளை கற்களை போல உங்கள் பெண் பிள்ளைகள் இருப்பார்கள். ஆமென். இதெல்லாம் ஆண் பிள்ளைகள் நல்லா இருக்கும், பெண் பிள்ளை எப்படி இருக்கு? இல்லைங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க, இன்னும் நல்லா இருப்பாங்க, இன்னும் நல்லா இருப்பாங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எல்லா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், எல்லா கிரேஸுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது எங்களை நிரப்புகிறது. எங்களை மாத்திரமல்ல, எங்கள் சந்ததியையும் இந்த காலை வேளையில் ஆசீர்வாத மழையிலே நனைய செய்வதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க இன்னைக்கு காலையில்? தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்களோடு மட்டும் நிற்காது, உங்கள் தலைமுறைக்கு அது போகும். ஆமென். கர்த்தர்கிட்ட நாம் கொடுக்க போகிறோம். நம் கரங்களை எடுத்துக்கோங்க. இந்த கிவிங் கூட ஒரு ஜெனரேஷனல் ஆசீர்வாதமாக மாறுதுன்னு வேதவசனம் சொல்லுது. ஆமென். மெல்கிசேதேக், எபிரேயர் இதில் படிக்கிறோம். என்ன படிக்கிறோன்னா, ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு என்ன கொடுக்குறான்? தைத்து கொடுக்குறான். தன் வருமானத்தில் 1/10 மெல்கிசேதேக் ஆசாரியனுக்கு ஆபிரகாம் கொடுக்குறான். சரிங்களா? வருமானத்தில் 1/10 எடுத்து மெல்கிசேதேக்குக்கு கொடுக்குறான். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, மெல்கிசேதேக்குக்கு யார் கொடுத்தாங்களாம்? ஆபிரகாம் அறையில் இருந்த யார் கொடுத்தா? லேவியும் கொடுத்தானேன்னு இருக்குது. லேவி யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவன் சந்ததியில் வர்றதவன் யாரு? லேவி. ஆனா வேதவசனம் சொல்லுது லேவி கொடுத்தானா. ஆரோனின் ஆசாரியத்துவத்தை பார்க்கிலும் மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் பெரியது. இயேசுவின் ஆசாரியத்துவம் பெரியது. ஏன்னா வழக்கமா லேவி எல்லாருக்கிட்டையும் வாங்குவான். ஆனா லேவியே ஒருத்தனுக்கு காணிக்க கொடுத்தான்னா அவர் மெல்கிசேதேக்கு தான் கொடுத்தான். அப்படிங்கிற லேவி எங்கெங்க கொடுத்தான் அப்படின்னா அங்க பாருங்க, எபிரேயர் 7:5. லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையினாலே நியாய பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆபிரகாமுடைய அறையிலிருந்து மெல்கிசேதேக்கு வந்து என்ன பண்ணானா? கொடுத்தான். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குறீங்கன்னா நீங்க மட்டும் கொடுக்கறதா கடவுள் கணக்கில் எழுதலை. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுது சொல்றேன். இதுல இருக்கிறது புரியும் உங்களுக்கு. இந்த கிவிங்கிறது ஒரு தலைமுறைக்கான ஆசீர்வாதம் கிடையாது. 4 தலைமுறைக்கு அது கணக்கில் எழுதி வச்சு தேவன் அந்த ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, நம்முடைய ஒவ்வொரு பாருங்க, நம்ம கிறிஸ்டியன் பிலீஃப்ல அடுத்த ஜெம்மன்னு ஒன்று கிடையாது. என்ன கிடையாது? அடுத்த ஜெம்மன்னு ஒன்று கிடையாது. அதை வந்து வேற மதங்களில் நம்புறாங்க, கருமா அப்படின்னு. அதாவது நீ பண்ற கருமா அப்படியே தொடர்ந்துக்கிட்டே வந்து அந்த கருமா வேணா முடிகிற வரைக்கும் நீ பிறந்துக்கிட்டே இருப்ப. ஆனா பைபிள் எப்படி சொல்லுதுன்னா அப்படி இல்லை. இன்னொன்று இருக்கு. அது என்னன்னா, உன் ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளுக்கு போக முடியும். ஆமென். தலைமுறையின் ஆசீர்வாதம் இருக்குது, ஜென்மங்கள்லாம் கிடையாது, தலைமுறை இருக்குது. அப்போ இந்த தலைமுறையில் ஒருத்தன் பண்ற ஆசீர்வாதத்தை கடவுள் மனசுல வச்சு 5 தலைமுறையோ 10 தலைமுறையோ நினைவு கூர்ந்து அதை உனக்கு ஒரு ஆசீர்வாதமா மாற்ற முடியும். அதனாலதான் நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, யார் செஞ்ச புண்ணியமோ. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் செஞ்ச புண்ணியமோ. அப்போ மெல்கிசேதேக்கு யார் கொடுத்தா? ஆபிரகாம் கொடுத்தான். ஆனா கடவுள் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? லேவி கொடுத்தான். என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதி வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க விதைக்கிற விதைகளை இன்னும் 4 தலைமுறைகள் விதைத்ததாக கடவுள் கணக்கில் கொண்டு அதை ஆசீர்வதிக்க போகிறார். இப்ப இதை இப்படி சொல்றேனே, இது வந்து வெறும் பிசிக்கலா மட்டும் இல்ல, ஸ்பிரிச்சுவலாவும் அப்படிதான். நமக்கு முன்னாடி அநேக ஆவிக்குரிய முற்பிதாக்கள் எதையெல்லாம் விதைத்தார்களோ அதை நாம் அறுக்கும் ஒரு தலைமுறையாக நாம இருப்போம். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. அதனாலதான் திருநெல்வேலியில நான் பெரிய அறுவடை எடுப்பேன்னு சொல்றேன். ஏன்? நான் பெருசா விதைச்சதுனால இல்ல, பல பேர் ஏற்கனவே இங்க பெருசா விதைச்சிருக்கிறாங்க. இந்த தலைமுறையில் நான் அதை அறுவடையாக பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக கொடுக்கலாம். கூகுள் பே ஆர் ஃபோன்பே எதில் வேணாலும் நீங்கள் செலுத்தலாம். கரங்களை எடுத்துக்கோங்க.